परतिपुरी गणनाता परतिपुरी गणनाता हृदय मंदिर के राजा हृदय मंदिर के राजा गणनाता गणनाता अष्टविनायक हे गणनाता अष्टविनायक हे गणनाता सर्वमंगला हे गणनाता सर्वमंगला हे गणनाता गजवतना हे गणनाता गजवतना हे गणनाता पासांगुशतर परतेश्वरा पासांगुशतर परतेश्वरा पासांगुशतर परतेश्वरा पासांगुशतर परतेश्वरा गणनाता 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 परतिपुरी गणनाता हृदय मंदिर के राजा गणनाता गणनाता अष्टविनायक हे गणनाता सर्वमंगला हे गणनाता गजवतना हे गणनाता ओम श्री
சாய்ராம். சாய்ராம். வரவேற்புரை நமது மாவட்ட தலைவர் விஜய் சாய் பிரபு அவர்கள் வருவார். சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லாம் அல்ல பரம்பொருள் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பொற்பாத கமலங்கள் பணிந்து வணங்குகிறேன். இன்று திருச்சி மாவட்டம் சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன்ஸ் அதன் சாப்டரில் முக்கியமான ஒரு நாள். சுவாமியின் பரிபூர்ண ஆசையினால் இந்த மலையப்ப நகரை நமக்கு சுவாமி காட்டி கொடுத்து இப்படி ஒரு நல்ல கல்விக்கூடம் கட்ட எங்களுக்கு வாய்ப்பளித்த சுவாமிக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த கல்விக்கூடம் சிறப்பாக திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தலைவர் அவர்கள் இந்த மாணவிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல விடுதி கொடுத்தா நல்லாயிருக்கும், மழை காலங்களில் பாம்பு எல்லாம் வருது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு சின்ன ஷெட் இருந்ததுனால அவங்க எல்லாமே படுத்து உறங்குவார்கள். மழை பெஞ்சால் 2 சைடுமே தண்ணி வரும். அதனால் அது மாதிரி ஒரு சிரமத்தோடு அந்த குழந்தைகளுக்கு பண்ண வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். எங்களுக்கு மறுப்பாக இருந்தது. இந்த பிள்ளை கட்டுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு கட்டணும், எப்படி அமையும் என்று தெரியவில்லை, பார்ப்போம் கற்றுக்கணும். ஆனால் சுவாமியின் அனுபவத்தினால் உண்மையிலேயே வந்து இந்த ஒரு காலனியை அவர் செலக்ட் பண்ணி இப்படி ஒரு ஸ்கூல் கட்டி அதுக்கு ஒரு மாணவிகள் விடுதி கட்டி கொடுத்திருக்கிறார் என்பது ரொம்ப பெருமைப்படுகிறோம். சின்ன இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு முதல்ல சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ஜாயின் பண்ணுறேன், லேக் ஆஃப் டைம். இது வந்து அந்த 2 ப்ராஜெக்ட்டுமே யாருக்கும் தெரியாது. வந்து ஜஸ்ட் ஒரு என்னோட தந்தை ஏஜி சந்திரசேகரன் அவர்கள் ரொம்ப அந்த கிராம சேவைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இது பண்ணி ஸ்மோக்லெஸ் சூலாஸ், அது டெய்லரிங் கிளாஸ், அது இது நிறைய பண்ணிட்டு இருந்தேன், அடாப்டட் வில்லேஜஸ் பண்ணி. அப்போ அவருக்கு ப்ராஜெக்ட் இந்த ஆர்விடிசி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கடைசியாக திருச்சி வரும்போது ஏர்போர்ட்டில் வந்து நம்ம ஒரு வரவேற்பு வச்சுருந்தோம். திருச்சி வந்து மதுரை போனார். அப்போ அந்த ஒரு ஆர்விடிசி செக்ஷன் வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. சாமி வந்து பூ போட்டு ஆசீர்வதிச்சார். அதற்கு பிறகு அவர் அடாப்டட் வில்லேஜஸில் வந்து இந்த அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்புகளுக்காக இந்த ப்ளம்பிங் அந்த மாதிரி இதெல்லாமே வந்து சொல்லிக் கொடுங்க எவ்வளோ ட்ரை பண்ணார். இங்கேருந்து டெய்லரிங் மிஷின் இது கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கேருந்து ஆட்கள் கூட்டிகிட்டு போய் எல்லாம் வச்சு இது பண்ணார். ஆனால் அவரோட காலத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சுவாமி திறந்து வச்ச ப்ராஜெக்டு ஆர்விடிசி. ஆனால் அதனால் செயல்படுத்த முடியல. ஏன்னா ட்ரைனர்ஸ் எல்லாம் நான் டிவோட்டிஸ் வந்து டீச்சிங் வரும்போது அவங்க 2 வாட்டி வந்தாங்க, அதுக்கப்புறம் யாரும் வரல. எவ்வளோ ட்ரை பண்ணோம், டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் வந்து ஆள் கிடைக்கல அந்த காலத்தில். ஸோ அது ஒரு மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நம்ம மந்திர், இப்போ நம்ம நாளைக்கு அது வந்து ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மந்திர் கட்டுறதுக்கும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டது எங்கள் அப்பா தான். ஒரு 1 lakh வரைக்கும் அந்த காலத்தில் இது பண்ணி அதுக்கப்புறம் இடம் கிடைக்கல. 1 lakh வந்து வசூல் ஆகிடுச்சு, அந்த இடம் கிடைக்கல. அப்போ நம்ம ராமலிங்க சார் இடம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பில்டிங் கட்டுது. அப்போ எங்கள் அப்பா வந்து கட்டலை, அவர் ஹைதராபாத் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். ஸோ அவர் முன்னாடி தமிழ்ச்சங்கத்தில் சத்யசாய் சேவா சமிதி திருச்சி அப்படின்னு சமிதின்னு இருந்தது. அப்போ அவர் தலைவராக இருந்தார். 2 ப்ராஜெக்ட் எங்கள் அப்பா ஆரம்பித்து வச்சார், அவரால் செயல்படுத்த முடியல. சாமியோட கிரேஸு அது மைண்டில் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இந்த ப்ராஜெக்டு
நம்ம அப்பா ஆரம்பித்தது நான் ரொம்ப ட்ரை பண்ணார், நிறைய எவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தார். அந்த இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் அவரால் சக்சீட் பண்ண முடியல. அந்த நேரத்தில் நான் வந்து நினச்சேன், நான் டிபியான பிறகு இந்த அடாப்டட் வில்லேஜஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லாக வில்லேஜ் தான் கவர் பண்ணணும். நம்ம ஆட்கள் டவுன் ஆட்கள்லாம் ரொம்ப வரமாட்டாங்க, எல்லாம் பட்ஜெட்டோட சரி. வில்லேஜ் இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் பண்ணணுன்ற ஒரே கொள்கையில் அப்போ நம்ம போய் எல்லா கிராமம், எங்கள் அப்பா காலத்தில் இருந்த கிராமம்லாம் போய் தேடி பார்த்தேன். எல்லாமே எல்லாம் வெல் டெவலப் ஆகிடுச்சு, எல்லாம் பில்டிங்ஸ்லாம் எல்லாம் போய் செட்டில் இருக்காங்க. நல்லா அவர் எங்கள் அப்பா பண்ண கிராமஸ் எல்லாமே வந்து எல்லாமே நல்லா வெளிச்சுடுவாக இருக்காங்க. அது தேவையில்லைன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு நாள் நான் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது சீனிவாசன் சார்ட்ட எனக்கு பேசிகிட்டே இருந்தேன் ஃபோனில். பேசிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி அடாப்டர் வில்லேஜ் பார்த்தீங்களா, நம்ம 2 இடம் பார்க்க சொன்னீங்க, அந்த வில்லேஜ் பார்த்தீங்களா, அந்த வில்லேஜ் பார்த்தீங்களா, நம்ம வந்து அடாப்டர் வில்லேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கும்போது எத்தாப்பில் என்னோடய பேஷண்ட் வந்தார். அவர் என்ன சார் நான் தேடிட்டு இருக்கீங்க, என்ன நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஒரு அடாப்டட் வில்லேஜ், நாங்கள் வில்லேஜஸ்லாம் அடாப்ட் பண்ணணும். நானும் எனக்கு தெரிஞ்செல்லாம் சுற்றி பார்த்துங்க, எல்லாமே டெவலப்டாக இருக்குது. ரொம்ப நலிவளர்த்த விளையத்துக்கு போனால் தான் நமக்கு வந்து அது பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எனக்கு அந்த பேஷண்ட் எத்தாப்பில் உள்ள பேஷண்ட் என்ன சொன்னார், சார் அவன் எங்களுக்கு ஒரு இது இருக்குது, நரிக்குறவரோட இது இருக்குது, ட்ரைபல் இது, நாங்கள் எங்களால் முடிஞ்சது அவங்க பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அதை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. அடுத்த சண்டேயும் நாங்கள் வந்தோம். நான் ஜெயலலிதா அம்மா ஒரு 2 பேர் காரில் வந்தோம். வந்து இங்கே பார்த்த உடனே பார்த்தா ஒரு 150 பசங்க இருந்தாங்க. எல்லாம் சின்ன பசங்க, எல்லாம் பயங்கரமாக ஆச்சு. ஜெயலலிதா அப்படியே அங்கேயே உட்காந்து பாலவாஸ் கிளாஸ் அன்றைக்கே பார்க்க வந்த அன்றைக்கே கிளாஸ் உடனே சொல்லுவோம், உடனே எல்லா பசங்களும் உட்கார வச்சா உடனே சொன்னேன். இப்படி தான் ஆரம்பித்தது இந்த செஷன். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தர் நம்ம பின்னாடி வரவங்க வந்து பேசுவாங்க. நான் ஆரம்பித்து வச்சது மட்டும் நான் வந்து சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வந்து சாமி வந்து ஐடென்டிஃபை பண்ணி, இந்த வில்லேஜ் ஐடென்டிஃபை பண்ணி, ஒரு சில ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர் வேலையை செய்கிறதுக்கு ஒப்படைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அது மாதிரி ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் தான் வந்து டெடிக்கேட்டடாக இங்கே வந்து நம்ம அவ்வளோ தூரம் 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மணல் டிமாண்டு என்ன ஒர்க்கர்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்ளம் இருந்த டைமில் கிடுக்கிடுன்னு சாமி பண்ணார். ஒரே ஒரு இன்சிடெண்ட்டு அதை சொல்லி தான் மிச்சது வந்து அப்புறம் பின்னாடி வரவங்க பேசுவாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ் லிண்டல் வந்துருச்சு, லிண்டல் வலிக்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யூ வாண்ட் பிலீவ், இன்றைக்கி நம்ம காயத்ரியோட இது பண்ண போகிறோம் நாளைக்கு. அது ரிலேட்டடாக ஒரு இன்சிடென்ட் அது சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இது வந்து நம்ம லிண்டல் வலிக்க பண்ணிட்டோம், எல்லா ஆளுக்காளுக்கு கையில் காசு போட்டோம், லிண்டல் வலிக்க வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கையில் காசு இல்லை. ஸோ அவர் என்ன சொல்கிறார், இன்ஜினியர் சொல்கிறார், அங்கே வந்து வேலை செய்கிற ஆட்களே வந்து கம்மி, நீங்கள் விட்டிங்கன்னா அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, கொத்தனாரெலாம் கிடைக்காது அப்படிங்கிறார். அப்போ நம்ம ஜெயலலிதா அம்மாட்ட சொல்கிறேன், இங்கே ப்ரே பண்ணிக்கோங்க, இவ்வளோதான், லிண்டலுக்கு மேலே கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ப்ராஜெக்டை விடவும் முடியாது, நடத்தி ஆகணும், இங்கே ப்ரே பண்ணிக்காங்க, பசங்கள்கிட்ட சொல்லுங்கள். யூ வாண்ட் பிலீவ், இந்த பசங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்குது, கையில் கற்ற காசு இல்லை, அதனால் நீங்கள் எல்லாம் சாய் காயத்ரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தனை பசங்களுமே 21 டைம்ஸ் டெய்லி வந்து எல்லாம் அசம்பிள் ஆகி 21 வார்த்தை சாய் காயத்ரி சொல்லி, யூ வாண்ட் பிலீவ் 5வது நாள் அவங்க சொல்லி 5வது நாள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வரணுங்க 5 lakh எங்கே யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல, எங்கேருந்து இட் வாஸ் கம்மிங், ஹியூஜ் அமௌண்ட் வாஸ் கம்மிங், டக்குன்னு வருது. இந்த காயத்ரி மந்திரத்தை கழிச்ச பண்ண போகிறோம், அதோட மகிமை சொல்கிறோம். ஸோ அந்த சாய் காயத்ரிக்கு 21 டைம்ஸ் சொல்லி 5th டே எங்கேருந்து வந்தோம் தெரியல, 5 lakh 100 ரூபா அதுதான் வந்துட்டா கேட்டால் வந்துச்சு, உடனே கிட்ட 5 lakh வருது. அந்த மாதிரி சாமி நிறைய மரக்கஸ் நடந்துருக்கு இந்த பில்டிங்கில். அது வந்து அப்புறம் பின்னாடி போகிறவங்க சொல்லுவாங்க, இந்த வரவேற்பு எல்லாம் சொல்லணும்னு தோணலை. பட் அந்த மாதிரி சுவாமி அனுகிரகத்தினால்தான் இந்த பில்டிங் வந்தது. அவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல இவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரைபல் பீப்புளுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு
சுவாமி என்ன வச்சுட்டாரு, அவர் வச்சுட்டாருன்னா அது பாட்டு நடக்கும், அவ்வளோதான். எப்படி நடக்கும் என்ன எதுவும் தெரியாது, இட் வில் லேர்ன். ஸோ அந்த மாதிரி வந்து சுவாமி வந்து ஆரம்பித்த இந்த பில்டிங், இந்த ஹாஸ்டலுமே கூட நான் நினச்சி பார்க்கல. நம்ம அப்சைட் பில்டிங்கோட நிப்பாட்டிடுவோம். லாட் ஆஃப் திஸ் நீங்கள் நிறைய கிராமத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஒரே கிராமத்துக்கு எதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் வந்தது. பட் உண்மையிலே சொல்கிறேன், எப்படி வந்து சரி நம்ம இது கட்டணும், சரி கட்டிட்டோம், சரி அதோட முடிச்சுட்டு போயிடலாமா அப்படி இல்லாமல் சாமி ஸ்டில் நோ தே நீட் மோர். ட்ரைபல் பீப்புள் வந்து நம்ம கூட மிங்கிள் ஆகிறதே கஷ்டம். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம மக்கள் கூட மிக்ஸே ஆக மாட்டாங்க. இவங்க எங்கேனா பாருங்கள், நம்மளால கலந்துருக்காங்களா பார்த்துருக்கீங்களா, எந்த ஊர்லேயுமே கலந்துக்க மாட்டாங்க. தே வில் நெவர் மிக்ஸ் வித் நம்ம மாதிரி ஆட்கள் கூட மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ள நாங்களும் ட்ரைபலாக மாறி அவங்களுக்குள்ளே வந்து ஒவ்வொன்றும் அவங்களோட கேரக்டர்லேருந்து, அவங்களோட ட்ரெஸ் கோட்லேருந்து, பழக்க வழக்கங்கள்லேருந்து, தேங்க்ஸ் டு டாக்டர் ஜெயலட்சுமி அம்மா, அவங்களோட சின்சியர் எஃபர்ட்ஸ் அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலை சொல்கிறவங்க இது பண்ண எல்லாமே அவங்களோட நிறைய கெட்ட குணாதிசயங்கள்லாம் இதாகி ஒரு ஸ்டேஜில் வந்து நான்வெஜ்ஜாக சாப்பிட மாட்டேன், அத்தனை பேருமே நான்வெஜ் சாப்பிட்டு கேஸு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்தாங்க, வேணாம் நீங்கள் பழங்களாக கொடுத்துருங்க, வி டோன்ட் வாண்ட் நான்வெஜ். அந்தளவு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். சாமி வந்து 2 வாட்டி சாமி படத்தில் விபூதி வந்திருக்கு, நிறைய மிரக்கல்ஸ் நடந்திருக்கு, இன்னும் நிறைய நடந்திருக்கு. அது தலைவர் வந்து நான் இங்கே மட்டும் தான் சொல்லுவேன், உங்கள் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், நான் பேசும்போது சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அது ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காரு தலைவர். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ சாமிகிட்ட நம்ம வந்து இந்த பில்டிங்கை வந்து நம்ம அர்ப்பணிக்கிறோம். இதை அர்ப்பணிக்கிறதுக்காக நம்மளுடைய மாநில தலைவர் சுரேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். அது தவிர நம்மளோட முன்னாள் மாநில தலைவர், அவர் பீரியடில் தான் வந்து இந்த பில்டிங் நடந்தது, வரதன் சார். அவர் ரொம்ப இந்த வயசில் நம்ம 8 இயர்ஸ்க்கு மேலே இருந்து அவர் வயசில் இங்கே வந்து நமக்காக வந்து பெரியவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். இந்த பசங்க ரொம்ப நாள் கழிச்சு கொரோனா முடிச்சுட்டு என்ன 1 வருஷம் 1 வருஷம் விடுமுறை முடிஞ்சிட்டு திருப்பி எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களையும் வந்து அனைவரையும் வருக என்று வரவேற்று சுவாமிக்கும் எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நமது மாவட்ட தலைவர் விஜயசாய் பிரபு வரவேற்பை வழங்கினார். அப்படியே இந்த ஹிஸ்ட்ரியும் சொன்னார். அடுத்ததாக நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் கோஆர்டினேட்டர் ஹோல் ஆஃப் அவர் லைஃப், அவங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லாகவே குழந்தைங்களுக்காகவே அர்ப்பணிச்சிட்டாங்க. ஹைலி டிவோட்டட், டெடிகேட்டட், அதாவது குழந்தைங்களுக்காகவே ஒரு அவதாரம் எடுத்த மாநில ஒருங்கிணைப்பாளர், ஸ்டேட் எஜுகேஷன் கோஆர்டினேட்டர் டாக்டர் ரமாதேவி. அவங்களுக்கு சில நாளாக உடம்பு சரியில்லை. பட் இருந்தாலும் உடம்பு சரியில்லை இருந்தாலும் குழந்தைங்கன்னா உயிர் அவங்களுக்கு. குழந்தைங்கள பார்க்காம, குழந்தைங்களோட பேசாமல், குழந்தைங்களோட பழகாமல் அவங்களால இருக்க முடியாது. அதனால் இது குழந்தைங்கள ப்ரோக்ராம்னால வந்திருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம் அவங்களுக்கு. சரிங்களா? இந்த இடத்துல குக்கிராமம்னு நான் சொல்லணும். அப்பேற்பட்ட இடத்துல இவ்வளோ ஹியூஜ், ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் உங்களுக்காக கட்டி கொடுத்துருக்காங்க. யாரு? சுவாமி தான். சுவாமி என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க எல்லாரும் உங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். ஹாஸ்டல் சுவாமி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. படிக்கிறதுக்கு ஒரு இடம், ஸ்கூல். இதுதான் சுவாமி ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றார். ஏன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொன்னா நல்லா படிக்கணும். யார் நல்லா படிச்சு வராங்களோ அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனால எவ்வளவோ மனுஷங்களுடைய எஃபர்ட் இருக்கு, முயற்சிகள் இருக்கு. அந்த முயற்சிகளுக்கு பின்பக்கம் பகவான் முன்னாடி நின்று பிடிச்சு தள்ளுற, இந்த வேலையை பண்ணு, இந்த வேலையை பண்ணு, இந்த வேலையை பண்ணு. ஸோ
ஸோ அவங்க எல்லாரும் முயற்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காங்க, தங்கும் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய இயல்பான குணம் என்னன்னு கேட்டால், உங்களால் ஒரு இடத்துல ஒரு தங்கி இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இங்கே தங்கி இங்கே பாடம் படித்து நீங்கள் எல்லாம் கலெக்டராகவோ மினிஸ்டராகவோ பிரசிடெண்ட்டாகவோ வரணும்னு படிப்பீங்களா? நல்லா படிக்கணும். ஏங்க சொல்றேன்னு கேட்டா, நீங்க நல்லா படிச்சா யார் ரொம்ப சந்தோஷப்பட போறா அப்படின்னா, உங்க அப்பா அம்மா இல்லை, இதோ உட்கார்ந்துருக்காரு, அவர் சந்தோஷப்படுவார். என்னுடைய குழந்தைங்கெல்லாம் நல்லா படிச்சிருக்கு, நல்ல முன்னுக்கு வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட போற பகவான். அந்த பகவானுக்கு நம்ம நன்றியவராக இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணுமா வேண்டாமா? அப்போ அந்த நன்றிக்கு எப்படி நீங்க நன்றி செலுத்த போறீங்க? நல்லா படிக்கணும், நம்பர் 1. 2வது, உங்க அப்பா அம்மாவை தெய்வமா நினைக்கணும். அவங்க இந்த இடத்துல உங்களை கொண்டு விட்டுருக்காங்க. அதனால அந்த அப்பா அம்மா சொல்லி கேட்டு நல்லா படிச்சு அப்பா அம்மாவுக்கு நன்றியுண்டாக இருந்து வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி பகவான் கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறேன். சாய்ராம். டாக்டர் ரமாதேவி சாய்ராம் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவை ஃபஸ்ட்டு அவங்கள தான் நம்ம தேங்க் பண்ணோம். அடுத்ததாக நம்மளுடைய பகவான் சுவாமிக்கு தேங்க் பண்ணோம். இப்போ அடுத்ததாக இங்கே நம்மளோட தலைவர் அவரை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்சிடெண்ட் நான் கோட் பண்ணுறேன். 2016 புட்டபர்த்திக்கு போயிருக்கோம் மே மாதத்தில். அங்கே ஹாலில் குல்வந்த் ஹாலில் ஓம் ஸ்ரீ சாய்ராம் குல்வந்த் ஹாலில் சுவாமி வந்தார். சாய்ராம் குல்வந்த் ஹாலில் நம்மளுடைய தலைவர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் அவர் யாருன்னு கேட்டார். ஒருத்தரை காமிச்சிட்டு அவர் யாருன்னு கேட்டார். உடனே அவர் தான் ரத்னாகர் சாய்ராம் ட்ரஸ்டுடைய ஒரு ஆள். அவரை நான் பார்க்கணும், அவரோட நான் பேசணும் அப்படின்னாரு. அந்த லெவலுக்கு அவர் உடனே போய் பார்க்கலாம் பேச முடியாது சார், இருந்தாலும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், அவங்க கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ அவர்கிட்ட போகணும். நான் ரத்னாகர சார்கிட்ட போயிட்டு, சாய்ராம் இது போல் இங்கே வரைக்கும் மாதம் இருக்காங்க, அவருடைய தலைவர் வந்திருக்காரு. ஆனால் நான் தெலுங்கில் தான் பேசினேன். மீతో ఒకసారి మాట్లాడాలంటున్నారు அப்படின்னு அவரோட உங்களோட பேசணுன்னு இருக்காரு அப்படின்னு. ரொம்ப நன்றி அப்படின்னு உடனே வர சொல்லிட்டாரு. ஸோ இவரை அவர்கிட்ட அழைச்சி போகணும். இவர் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டது சாய்ராம் சாய்ராம் சொன்னார். சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக எனக்கு ஒரு ஸ்கூல் வேணும் அப்படின்ட்டு எடுத்தவங்க ஸ்டார்டிங்கு எனக்கு ஒரு ஸ்கூல் வேணும். உடனே அவர் என்ன சொன்னார்னா, சுவாமி பார்த்துப்பேன், நீங்கள் சுவாமியை ப்ரே பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுவாமியே ஸ்கூல் கட்டி கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னார். இதில் என்ன பியூட்டி பார்த்தீங்கன்னா, சுவாமி இங்கே ஸ்கூல் கட்டி தரது மாதிரி இல்லாமல் ரத்னாகர் சாரமே அனுப்பிச்சு விநாயகர் பண்ண வச்சார். அந்த அளவுக்கு, அதாவது அவருடைய ட்ரீம் கனவு, அந்த கனவு எப்போ தொடங்கிச்சுன்னா 96 தொடங்கியது. அதாவது இந்த சமுதாயம் மேன்மை அடையணும்னு பார்த்தாரு, படிக்க வைக்கணும்னு நினைச்சார். 96 ஃபர்ஸ்ட் சுவாமி பற்றி கேள்விப்பட்டிருக்காரு. அப்பயே சுவாமி கிட்ட ப்ரே பண்ணியிருக்காரு, இது போல என்னைக்கோ ஒரு நாள் இந்த சமுதாயத்தை நான் வளர்க்கணும்னு இருக்கேன். ஒரே ஆள், அதாவது சிங்கிள் மேன் ஆர்மின்னு சொல்லலாம். அவர் அந்த லெவலுக்கு குழந்தைங்க உங்களுக்காக உங்களுடைய சமுதாயத்தை மாற்றணும். ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி எல்லா ஹேபிட்டையும் விட்டு லாட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாம் இப்போ அடுத்தது ஜெயலட்சுமி சார் பேசுவாங்க. ஸோ இந்த நிலையில் இன்னைக்கு அவருடைய ப்ரேயர், அவருடைய பக்தி, அவருடைய டிவோஷனால சுவாமி முன்னேறி ஸ்கூல் கட்டி கொடுத்தது இல்லாமல் ஹாஸ்டலும் கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ நான் இவர் மிஸ்டர் சுப்பிரமணிய சாராம வர சொல்லி அங்கேருந்து பேசுகிறாங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யா சாய் சேவா நிறுவனங்கள் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இந்த விழாவினை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் வரவேற்புரை நல்கிய மரியாதைக்குரிய டாக்டர் விஜய் சாய் பிரபு மாவட்ட தலைவர் அவர்களுக்கும்,
இந்த கட்டிடத்தை நம்மளுடைய நரிக்கிறவர்கள் மாணவிகள் தங்குவதற்காக கட்டப்பட்ட மாணவிகள் தங்குவதற்கு கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தை திறந்து வைத்து விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சத்யா ஸ்ரீ சேவா நிறுவனத்தினுடைய மாநில தலைவர் KR சுரேஷ் சார் அவர்களே, முன்னுரை வழங்கிய மரியாதைக்குரிய டாக்டர் அம்மா ராதாதேவி அவர்களே, பாலவிகா குரு அம்மா அவர்கள், திருமதி டாக்டர் அம்மா ஜெயலட்சுமி அவர்களே, மற்றும் முன்னாள் சத்யசாய் பகவான் ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்கள் சார்பாக முன்னாள் மாநில தலைவர் வரதன் சார் அவர்களே, ரமேஷ் சாயிரம் அவர்களே, இந்த பில்டிங்கை இந்த அளவுக்கு எங்களுக்கு நாங்கள் விரும்பும் வகையிலே கட்டி கொடுத்த, நாங்கள் எப்படியெல்லாம் கட்டி கொடுக்கணும் விரும்பணுமோ மனம் கோணாமல் செய்து கொடுத்துட்டு இருந்த இன்ஜினியர் சார் சாய்ராம் அவர்களே, மற்றும் நாங்கள்லாம் இந்த விடுதியின் மீது அக்கறை கொண்டு நிறைய பேர் அக்கறை கொண்டு இருந்தாங்க கூட பாஸ்கர் சாய்ராம் பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருப்பார். இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல போனால் எங்களுடைய இந்த விடுதியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கூட சொல்லலாம். அது மாதிரி கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருந்து பண்ணிக்கிட்டே இருப்பார். மரியாதைக்குரிய சீனிவாசன் சாய்ராம் அவர்களே, மற்றும் பகவான் ஸ்ரீ அவர்களின் அருளாசி பெற்ற பெரியவர்களே, இந்த நரிக்கிறோர் சமூகம் முன்னுக்கு வர வேண்டும், இந்த நரிக்கிறோர் சமூகம் வளர்ந்து ஓங்கி நிற்க வேண்டும், மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள், இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் ஒரு பெருமளவிலே உதவி செய்து நாங்கள் இந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அடித்தளம் அமைத்து நிதி வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நான் இருகரம் கூப்பி வணங்குகிறேன். என்னால் வருகை புரிந்துகின்ற அத்தனை பேருக்கும் சரிவர பெயர் தெரியாத காரணத்தால் சாரி கேட்டுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால உங்க அத்தனை பேருக்கும் நான் நன்றினை தெரிவித்துக் கொண்டு, ஒரு மிகப்பெரிய இது எல்லாரும் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கோம், ஏதோ இந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, இது ஒரு அதிசயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நடப்பதெல்லாம் அதிசயம், பார்ப்பதெல்லாம் அதிசயம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொன்னா தர்மம் தான். கடவுள் வேற எங்கேயுமே கிடையாது. தர்மம் எங்கே இருக்கோ, தர்மம் செய்கின்ற எண்ணங்கள் எங்கே இருக்கோ அந்த எண்ணத்திலே கடவுள் குடியிருக்காருங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நான் அதிசயம்னு சொன்னேன், இது என்ன தலைவரே நீங்க அதிசயம்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லலாம். நீங்க என்ன தலைவரை பார்த்த நாடு தான் தெரியும், ஆனா நான் கடந்து வந்த பாதை இங்க நிறைய பேருக்கு தெரியாது. கடந்த பாதையை பத்தி பேசணும்னா எனக்கு வெகு நேரம் ஆகும். இருந்தாலும் கூட உங்களுடைய பர்மிஷனோட நான் அதை பழையபடி தொடங்குறேன். நம்ம செய்யறவங்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் டயத்தை கேட்பாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, மாநில தலைவர் வந்திருக்காரு. அதனால கடந்து வந்த பாதையே இரவிலே ஒருவேளை உணவு உண்பதற்கே கஷ்டப்பட்டு வந்தவன், ஃபேமிலியில் வந்தவன். நான் சாதாரண நரிக்கிறோர் குடும்பம். நான் படித்த படிப்பு ஒன்லி தொடக்க பள்ளி தான். படிப்பு முடித்த பிறகு படிப்பை தொடக்க கல்வி முடிஞ்சப்போ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல நிலையாக வாழ வேண்டிய வாழ்க்கை எங்களுக்கு கிடையாது. நான் படிக்கிறப்போ ஒரு ஊருக்கு ஒரு நாள், ஒரு ஊருக்கு ஒரு நாள், ஒரு ஊருக்கு ஒரு நாள், 2 நாள் 3 நாள் குடியிருப்போம், அங்கே பாசி பண்ணியிருப்போம். சாப்பாடு கிடைக்காது, வேட்டை தான் எங்களோட தொழில். இரவிலே என் வயிறு நிறையறதுக்காக ராவு பிச்சை, என்னோட 10 பசங்களோட ராவு பிச்சை கேட்பேன் நான் சாப்பாட்டுக்காக. அப்போ இறைவன் அப்போவே நான் முறையிட்டேன். அப்போ யார் இறைவன்? ஈஸ்வரன் இறைவன், கிருஷ்ணன் இறைவன், பிள்ளையார் இறைவன் கூட எனக்கு தெரியாது.
காளியை மட்டும் தெரியும். எங்கள் குடும்பம் வந்து காளியை வழிபடுவாங்க, அதை மட்டும் தெரியும் கும்பிடுவோம். வேட்டையாட போகும்போது கருப்பு சாமி இருக்கும், கருப்பு சாமி கிட்ட உழுந்து கும்பிடுவோம். இந்த நிலை மாற்றி கொடுக்கணும். உருவத்திலே பணக்காரனுக்கும் ஏழைகளுக்கும் ஒரு உருவத்தை கொடுத்துட்டு, எண்ணங்களை மாற்றி கொடுத்துட்டு, வசதி வாய்ப்புகளை மாற்றி கொடுத்துட்டு, இதுல என்ன உனக்கு சந்தோஷம் இறைவா அப்படின்னு பார்க்கின்ற இறைவனெல்லாம் கேட்பேன். ஒரு நாள் நிகழ்ந்த ஒரு இன்சிடென்ட், வேற எங்கேயுமே இல்லை, இந்த சடமங்கலம் வாலியூர் இருக்கும். அந்த ஊர்ல சோப்பு சீப்பு கண்ணாடி கைமை கண்ணு மை எல்லாம் விற்க போவேன். அப்போ மத்தியான நேரத்தில் ரொம்ப பசி, ஒரு அம்மா கிட்ட போயிட்டு கோணி ஊசி தரமா சாப்பாடு கொடுமான்னு கேட்டுருப்போம். நான் என்னோட நிகழ்வை சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதுக்கும் இதுக்கும் நடக்கின்ற அதிசயத்துக்காக சொல்றேன். அந்த கோடி ஊசி கொடுக்கும்போது பழைய சாப்பாடு அது சாப்பிட்றதுக்கே முடியாது, அது மாதிரி ஒரு சாப்பாடை கொண்டு வராங்க. கோடி ஊசி வாங்கிட்டு அந்த சாப்பாடை எனக்கு கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட தட்டு கிடையாது, அவங்க தட்டுல போட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனம் கிடையாது. அப்போ என்ன பண்றாங்க, தட்டை கலக்கி பிசைஞ்சு கையில கொடுப்பாங்க, வாங்கி வாங்கி சாப்பிடுவேன். நான் கஞ்சி இருந்தா ஊற்றுவாங்க, குடிப்போம். என் நிலை அப்படிதான் 10 வயசுல இருந்து தொடங்குச்சு. ஒரு காலத்துக்கு பிறகு இன்னொரு ஊருக்கு போறோம், அன்னைக்கு அதே சம்பவம் நடக்குது. ஒரு அட்டைன்னா அந்த ஊக்கு, ஒரு அட்டை 12 ஊக்கு இருக்கும். அந்த ஊக்க கொடுத்து ஒரு அம்மா கிட்ட சாப்பாடு கேட்கிறேன். 12 ஊக்க வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த பழைய கம்மங்கூழ் கொடுக்குறாங்க. அந்த கம்மங்கூழ் வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட தட்டு இல்லை, அவங்களுக்கு தட்டில் கொடுக்க மனம் இல்லை. ஆனால் என்னோட ஊக்கு தேவை, அவங்களுக்கு எனக்கு உணவு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்க. அப்போ வேற வழி இல்லாம அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்து ஒரு கொட்டாங்குச்சி கிடைச்சது. அந்த கொட்டாங்குச்சியை எடுத்து நல்லா கழுவி அந்த கொட்டாங்குச்சியத்தில் அந்த களியை ஊற்றுவாங்க, அப்போ சாப்பிடுவேன். அப்போ சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லாம விட்டேன். இரவிலே ராவ் பிச்சை கேட்கும்போது இங்கெல்லாம் என்னோட இருந்த முன்னோர்கள்லாம் இங்கே இருக்கீங்க. ஒரு பானை பூரா சாப்பாடு கிடைக்கும், அரை பானை சாப்பாடு கிடைக்கும். நைட்டு பூரா பிச்சை எடுத்தோன்னா எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுநாள் வேட்டைக்கு போறதுக்கு சோறு தேவை அப்படின்னு தண்ணி ஊற்றி வச்சு அந்த சாப்பாடை வச்சிருப்பாங்க. ஆனால் நான் என்ன செய்வேன், இவங்களுக்கு நான் வந்து சொல்ற பொய்யா நகர்ந்து பின்னாடி உட்கார்ந்த பெரியவங்களுக்கு தெரியும். நடக்க முடியல, வயசானவங்க, அவங்களுக்கு உணவு கிடைக்கிறதுனா என்கிட்ட மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவாங்க. மறுநாள் நானும் அவனும் சேர்ந்து இதே மாதிரி ஊக்குச்சி கொடுத்து சாப்பாடு கேட்கலான்னு போவோம். அவனுக்கு அரை வட்டி கிடைச்ச சாப்பாடு காவட்டி கிடைக்கும், எனக்கு காவட்டி கிடைச்ச ஒரு சாப்பாடு எனக்கு ஒரு பானை பூரா சாப்பாடு நிறைஞ்சு விளையும். இதுதான் தர்மம். அதுல இருந்தா தொடங்கணும். கொஞ்சம் சோறு கொடுக்கறதுக்கே இறைவன் இவ்வளவு சோறு கொடுக்குறாரு, அப்ப அதிகமா கொடுத்தா என்ன கொடுப்பாருங்கிற ஒரு நோக்கம் சின்ன வயசுலயே எனக்கு பிறந்தது. சின்ன வயசுல இருந்தே படிப்படியா சம்பாதிக்க ஆரம்பிச்சோம். பாசிமணி விற்கிறதுல இறைவன் எனக்கு காமிச்ச வழிகள். ஒவ்வொரு கடைகளையும் போய் இப்போ 100 மாலை கேட்குற கடையில் 200 மாலை உங்கள்கிட்ட வாங்கி கொண்டாந்து கொடுங்க, 100 மாலை வாங்கி கொண்டாந்து கொடுங்கன்னு கொடுத்தேன். அப்புறம் கொஞ்ச நாட்கள் அப்படியே போச்சு, காசு கிடைச்சது. அந்த காசு ஒரு 10,000 5,000 கிடைச்சதுன்னா உண்மையே சொல்றேன், பகவான் இங்க இருக்காரு. எனக்கு வங்கியில பணம் போட்டு வைக்கிற பழக்கம் கூட வெகு நாளா எனக்கு தெரியாது. அதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, எங்களோட ஃபேமிலியில 8 பேர். அந்த குடிசை சின்ன குடிசை, பணத்தை எங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ என்ன செய்வேன், என் வீட்டுக்கு பின்னாடி இந்த யூரின் போறது உட்கார மாதிரி உட்கார்ந்து கீழே பறிச்சு அதுக்குள்ளார பணத்தை பிளாஸ்டிக்ல மடிச்சு போட்டு அதுல மண்ணை போட்டு மூடி அது மேல ஒரு கல்லை அடையாளத்துக்கு வச்சுட்டு வந்துருவாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு போய் அதை பறிச்சு அந்த கல்லை எடுப்பேன். எங்க அண்ணன் தம்பி பார்த்தா குடிக்குவாங்கிற ஒரு பயம். இப்படி படிப்படியா முன்னுக்கு வந்ததுதான் இன்னைக்கு வந்து அதிசயமான இடத்துல எவ்வளவு பெரிய முன்னேற்றம் அடைந்த பகவானோட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். பகவானோட நான் பேசுறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. வெகு நாளா வந்து பகவான் வந்து பெங்களூருக்கு வருவாரு. நான் ஒரு தடவை பெங்களூர் பகவானை பார்க்க போயிருந்தேன். ஆனா பகவானுக்காக நான் போகல, எங்க மக்கள் அங்க பாசி பண்ணி வைக்கிறாங்க, அவங்கள பார்க்க போலாமே அப்படின்னு சொல்லி நான் போயிருந்தேன். அப்போ பகவான் அங்க வந்துகிட்டே இருக்காங்க, நீங்க போய் பாருங்க, முடியெல்லாம் நிறைய வச்சிருப்பாருன்னு சொன்னாங்க. அப்படியா, சரி நான் போய் பார்க்கறேன்னு போனேன். என்னுடைய நல்ல நேரமோ என்னமோ கெட்ட நேரமோ தெரியாது, பகவான் வந்து நடந்து போறத பேக் சைட்ல இருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை. அப்போ நான் சொல்றேன் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட, எனக்கு அந்த கொடுப்பனை இல்லைங்க அப்படின்னு நான் சொல்றேன். சொல்லி அடுத்த செகண்ட்
அவ்வளவு தூரம் போன பகவான் அப்படியே லைட்டா இப்படி திரும்பி ஒரு பார்வையை பார்த்து திரும்ப போனாரு. இது அதிசயம் இல்லையா? அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. நான் ஸ்கூல் நடத்திக்கிட்டே இருக்கேன் சிறுவாச்சூர்ல, 96ல இருந்து ஸ்கூல் நடத்துறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துறேன். அப்போ ஒரு தோழர் வந்து சொல்றாரு, ஒரு முக்கியமான ஒரு பிராமணரை இது அவர் வந்து டொனேஷன் பண்றேங்கிறாரு, உங்களோட பயோடேட்டாலாம் எடுத்துட்டு புட்டபர்த்திக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே என்னோட பயோடேட்டா எடுத்துட்டு புட்டபர்த்திக்கு நான் போறேன். போய் பகவானையும் சந்திச்சேன். வண்டியில பகவான் வர்றாரு. நான் ஒரு 1000 பேத்துக்கு 500 பேத்துக்கு பின்னாடியில இருந்து பகவானை சந்திச்சுட்டு நான் போன டோனர் கிட்ட இருந்து சரியா எனக்கு இதுல பார்த்தோம் பேசணுங்க ஒழிய அந்த விடுதிக்கு உண்டான நிதி எனக்கு கிடைக்கல. அப்போ நான் நினைச்சேன் 25,000 ரூபாய் செலவாயிடுச்சு. ஏன்னா இங்க இருந்து கார் எடுத்து கூட்டு போறாரு, நிறைய நிதி கொடுப்பாங்க வாங்கினா நிதி வாங்கினதே இல்லை. நான் சம்பாதிக்கிறத செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இதான் உண்மை, ரியாலிட்டி. பாசிமணி மாலை வித்ததுல எனக்கு கிடைச்ச வருமானத்துல 125 பிள்ளைகளுக்கு உடை, உணவு, தங்க இடம், மருத்துவம் எல்லாம் நான் பார்த்தேன். டோனருக்கு இருக்காங்க, இது மாதிரி பணம் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்து உதவுவாங்கன்னு கூட எனக்கு அறியாமை தெரியாது. அப்படி ஒரு நிலையில தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா அங்க போன கொடுக்குறான்னு சொன்னப்ப 25,000 செலவு பண்ணிட்டு போறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோம். பட் அது ஃபெயிலியர் ஆன உடனே நான் வந்துட்டு இது எங்கேயுமே எந்த விழாவிலையும் சொல்லலை. நான் வீட்டுக்கு வந்துட்டு 25,000 இருந்திருந்தா அன்னைக்கு 600 ரூபாய் மூட்டை, ஒரு 30-40 மூட்டை அரிசி வாங்கியாவது பிள்ளைங்களுக்கு போட்டிருப்பேன். இதை போய் நீங்க சாய்பாபாவோட போய் செலவு பண்ணான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனவரை பிடிச்சி சத்தம் போடுறேன். இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. இப்படிலாம் மாறின பிறகுதான் பகவான் என்ன நினைத்தாரோ தெரியாது. இப்படி ஒரு பக்தன் வந்து தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் நம்மளை ஏளனமா பேசுகிறானே என்று நினைத்தாரோ என்னமோ எனக்கு தெரியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுதுதான் நாம் படித்த ஆசிரியர் சுப்பிரமணிய சார் அவர்கள் இந்த சிறுவாச்சூர் மதுராளியம்மன் கோயிலில் வழிபட வந்திருந்தார். அவரை நம்ம திருச்சி மாவட்ட தலைவராக இருக்கின்ற விஜய் சாய் பிரபு அவர்கள் அவரை சந்தித்து, இங்கே எங்காவது இது வந்து நான் பாபா படத்துல தான் பார்த்திருக்கேன், ஒரு 7 மந்திரம் சொன்னா எது வேணாலும், ஒரு மந்திரத்துக்கு எது வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு படத்துல பார்த்திருக்கேன். ஆனா உண்மையா பார்த்தது இல்லையா நீங்கெல்லாம்? அந்த உண்மையை சொல்றேன், உங்களுக்காக தான் சொல்றேன். அங்க போய் அவர் கேட்கிறாரு, போயிட்டு இது மாதிரி ஏதோ ஒரு குக்கிராமம் இருந்தா, ஒரு ஏழைப்பாளை இருந்தா எங்க ட்ரஸ்ட் ஏதாவது தத்தெடுத்து உதவி செய்யலான்னு இருக்கும், ஏதாவது இருக்குமான்னு ஏதோ பேசும்போது என்ன பேசினாருங்கிறது அவருக்கு தெரியும். பேசின பிறகு அவர் சொல்றாரு, என்ன காட்டுறாரு, கை காட்டுறாரு, இது மாதிரி ஒருத்தர் நரிக்குற சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்த மாத்திரத்துல அவர் ஏற்கனவே பதிவு செஞ்ச மாதிரி அம்மா ஜெயலட்சுமி மாமா அவர்களும் மாவட்ட தலைவர் அவர்களும் வந்து பார்த்தாங்க. அவர் சொன்ன போல 150 மாணவர்கள் இருந்தாங்க. அன்னைக்கே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு கொடுக்க வேண்டும், நான் இங்கே செய்யறேன். நிறைய பேர் அன்னைக்கு அம்மா வரும்போது நிலை என்னங்கிறீங்க, அப்போ வந்து வெளியூர் பிள்ளைகள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, குளிச்சுட்டேன்னு சொல்லுவாங்களே ஒழிய சரியா குளிக்க மாட்டாங்க. ஏன் இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தனி சுமல் வருதுன்னு அம்மா கேட்பாங்க உட்காந்துக்கிட்டு. அதை ஆய்வு பண்ணி அதை எப்படி சொல்லலான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் பதிவு பண்ண விரும்புறேன். அம்மா வந்து இவங்களுக்கு மட்டும் எப்படி தனியா சுமல் வருது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்ன கேட்கிறாங்க. நானும் ஒரு வித்தியாசமா இருக்கேன். போனா சுமல் வந்துகிட்டே இருக்கு. துறையூர் மக்கள் இருக்காங்க, ஒரு 50 பிள்ளைங்க, துறையூர் பிள்ளைங்க. அவங்களாம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு குளிப்பாங்க போட்டிருக்கு. சரி, குளிக்கலன்னா கூட அவ்வளோ வாடை வராது, இன்னும் அதை விட கூடுதல் வாடை வருது. என்ன சார், இதை பாருங்க சார், ஃப்ரேம் போடுங்கன்னு என்னென்னமோ சொல்றாங்க. உடனே அந்த ஃப்ரேம் கொண்டு வந்தெல்லாம் அடிச்சு பார்த்தேன். அப்பவும் சொல்றாங்களே நான் பார்த்தா, அப்பதான் டீச்சரை கூப்பிட்டேன், நான் பசங்க பிள்ளைகளை கூப்பிட்டேன். ஆம்பளை பசங்களை எல்லாம் நின்று ஒரு இடத்துல வரிசையா டிராயரை கழுறா, நீங்க அதை வந்து வெளிக்கு இருந்தது காட்டான்னு சொன்னோம். ஆனா அந்த பிள்ளைங்க வெளிக்கு இருந்து கல்லால துடைக்கிற பழக்கம் இருக்கு. தண்ணி இருந்தா கூட தண்ணியில துடைக்கிற பழக்கம் அந்த பிள்ளைங்கிட்ட இல்லாம இருந்தது நாங்க கண்டுபிடிச்சோம். எங்க டீச்சரும் அந்த கேர்ள்ஸ் பிள்ளைங்களை செக் பண்ணி கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதை தொடர்ச்சியா கண்காணிச்ச பிறகு அந்த நிலையெல்லாம் மாறி, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளோட மாற்றமே மாறி போச்சு. ஸோ நான் வேற இடத்துக்கு போயிட்டப்போ, ஸோ அது மாதிரி வந்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருந்தப்போ அம்மா கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அம்மா வந்து கிளாஸ் எடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். என்ன மாற்றம்? ஒரு நாகரிகம்.
ஒரு ஒழுக்கம், ஒரு நல்ல பழக்க வழக்கம், இது எல்லாமே போதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. போதிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு ஒரு மாற்றம். இவ்வளவு அமைதியா உட்கார்ந்து எங்க மக்களையும் சரி இந்த பிள்ளைகளையும் சரி பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய அமைதிக்கு அவங்களுடைய வாரந்தோறும் நடத்துகின்ற அந்த பள்ளி ஒரு மிகப்பெரிய உதவி. அந்த காலகட்டத்தில் தான் எந்த அதிகாரிங்க வராங்க, சார் இனிமே உங்களுக்கு ஃபண்டு தர முடியாது. ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ 13 ஆண்டு காலம் 125 பிள்ளைகளுக்கு நான் ஓனா செஞ்சாலே கவர்மெண்ட் எனக்கு 70% சாப்பாடுக்கு ஃபண்டு கொடுத்த கூட இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சது, உங்களுக்கு கொடுக்க முடியாது, உங்ககிட்ட கட்டணம் இல்லை. இந்த சின்ன கட்டணத்தில் கொடுத்தா இங்கே பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் பாத்ரூம் வசதி இல்லை, தங்குறதுக்கு வசதி இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒரே இடம், பள்ளி நடத்துறதுக்கு ஒரே இடம், உங்களுக்கு இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு மோசமான நிலைமை வந்துச்சு, நம்மளுடைய இது ரத்தாக போகிறது அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படியா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூர் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. 2 பஸ்ல அத்தனை பிள்ளைகளை அழைச்சி சார் சொன்ன போல, ரமேஷ் சார் சொன்ன மாதிரி அங்க அன்னைக்கு போனப்போ தான் மரியாதைக்குரிய ரத்னாகர் சாரை போய் சந்திச்சோம். அப்போ அங்க எல்லாரும் போன பிறகு அப்போ எங்களுக்கு அம்மா கூட்டு போறாங்க மேல. எங்க அந்த குன்றின் மேல ஒரு புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துல போய் சொல்லுவாங்க, பாபா புளிய மரத்துல ஆப்பிள் கேட்டா கொடுக்குறாரு, ஆரஞ்சு கேட்டா கொடுக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது கேட்டு பாருங்கள அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பிள் ஆரஞ்சு கொடுத்து நல்லா கேட்க சொல்றாரு. சரி, நான் பாபா இருக்கிறப்ப கேட்டப்ப கொடுத்தாங்க, இப்ப பாபா மறைஞ்சிட்டாரு, அவர் எங்க இருந்து கூட சரி, நம்பிக்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை, நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை எடுத்து கடன்னு எழுதுனேன். இது மாதிரி இருக்கு சூழ்நிலை, இது போல தங்குவதற்கு இடம் இல்லை, சாப்பிடுவதற்கு சரியான இடம் இல்லை, இது மாதிரி கக்கஸ் சரியான கக்கஸ் இல்லை, அரசு ரத்து பண்ண வேண்டிய சூழல்ல இருக்கு பாபா, ஏதோ உங்களால முடியுமா என்னன்னு தெரியாது, நீங்க ஏதோ அதை பண்ணி கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எழுதுன. அந்த நம்பிக்கையின் வாயில என்ன பண்றேன், அதை கட்டிட்டு கூட ஒரு மரியாதை கூட கோச்சிக்காதீங்க, அதை போய் வச்சு பூ வச்சு எல்லாம் கும்பிட்டு எல்லாம் போடலீங்க. நடந்த நிகழ்வு உண்மையை சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. அதை ஒரு சுத்தி கை எட்டல அந்த புளிய மரத்தில் போய் என் பேப்பர் ஒட்டணும், அது இப்படி போட்டாவோ வீசினாவோ போய் எட்டாது. அந்த பிள்ளைங்க இப்படி சுத்தி இப்படி வீசி விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி சுத்தி இப்ப அந்த புளிய மரத்து மேல அப்படியே அடிச்சுட்டேன். அது போய் புளிய மரத்தில் விழுந்துருச்சு. விழுந்ததுக்கு பிறகு திடீர் அதிசயம் நடக்குது. அப்ப நாங்க கூட்டம் போட்டோம், உங்களுக்கு கீழே ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துறோம், இடம் இருக்கா சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு பில்டிங் கட்டி கொடுக்கறது பேசிடுறோம் அப்படின்னோம். சரிங்கம்மா பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. உடனே எல்லாரும் விறுவிறுன்னு கார்ல எல்லாம் மக்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கார் அடிக்கடி வருது அப்படின்னு. இந்த மாதிரி சூழ்நிலை அப்படி சொன்னோம். ஆனா அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த விடுதி சீக்கிரம் வளரணும்னு 21 டைம் சொன்ன மாதிரி சாய் காயத்ரி முதல்ல தொடர்ச்சியா சொல்ல ஆரம்பிச்சோம். அது அதனுடைய விளைவு எல்லாமே சேர்ந்த பிறகு அந்த பில்டிங்கை நல்ல முறையாக முடிச்சு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அங்கே போய் நான் என்ன கேட்டிருந்தோம் பகவான் கிட்ட, அவர் மரியாதைக்குரிய ரத்னாகர் சார் பகவான்கிட்ட நீ கேட்டுக்கன்னு சொன்னாரோ, அது கேட்டுடைய விளைவு அவரே ஒரு சிறப்பா இந்த கட்டடத்தை திறந்து வச்சாரு. மிகப்பெரிய பூரிப்பு. அந்த கட்டத்தில் நடந்த இன்னொரு அதிசயம் சொல்றேன். நான் அதிசயம் சொன்ன 4 அதிசயம் இருக்கு. இன்னொரு அதிசயம் சொல்றேன். பக்கத்துல கல்குவாரி இந்த இடத்தையும் இந்த மக்களையும் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. நான் பகவான்கிட்ட அழுது நான் கேட்டேன், இந்த இடத்துல 1955 நாடோடியா இருக்கும் போது மரியாதைக்குரிய காமராஜர் அவர்களை எங்களை கூட வச்சாங்க. இந்த சாதாரண கல்குவாரி இந்த இங்க இருக்க முடியாத சூழல் போது நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் சொல்லி அவங்க கிட்டே சொன்னேன். நான் பாலவிகாஸ் குரு கிட்டே சொன்னேன், எங்களுக்காக நீங்களும் பிரே பண்ணிக்கீங்க அப்படின்னு எல்லாத்துக்கிட்ட சொன்னதோட விளைவு நானும் டெல்லி போய் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை சந்திச்சேன், செக்ரட்டரியை சந்திச்சேன், குடும்பத்தோட வழக்கு போடுறேன்னாங்க. ஆனா எது போட்டாலும் ஒரு நம்பிக்கைன்னு ஒண்ணு முதல் சொன்னேன். அந்த நம்பிக்கை பகவான் மீது வச்சிருந்தேன். எங்களை இங்கிருந்து பண்ண மாட்டாரு, இப்ப எதானாலும் பார்த்துக்குவோன்னு. இதுக்கு பிறகு எங்க மக்களுக்கே பணம் கொடுத்து, எங்க மக்களுக்கு 20,000 30,000 கம்பெனிக்காரன் காசு கொடுத்து என்னை நான் வாக்கிங் போய்கிட்டே இருந்தவன வாக்கிங் போகாத அளவுக்கு கொலை நடக்க போது நீ வெளியே போகாத அப்படின்னு சொன்னாரு. யார் எனக்கு கொலை நடக்க போது நீ வெளியே போகாதுன்னு சொன்னாரோ அவர் இன்னைக்கு உயிரோட இல்ல. இதை நான் பதிவு பண்றேன். யார் நீங்க வாக்கிங் போகும்போது
நீங்க வாக்கிங் தனியா போகாதீங்க, உங்களுக்கு பிளான் ஸ்கெட்ச் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சொன்னவங்க இன்னைக்கு உயிரோட இல்லை. ஒண்ணு. அடுத்தது, யார் ஒருத்தர் அச்சுறுத்தல் பண்ணாங்களோ அவங்கனால இதுக்குள்ளே கால் வைக்க முடியல, அவங்க இடத்தை அவங்க அளக்க முடியல, அந்த இடத்தை யாராவது இருந்தா வச்சுக்கங்க, நாங்க இனிமே இந்த பக்கமே வரலன்னு என்கிட்ட தகவல் கொடுத்துட்டாங்க. செய்தியை நான் உங்ககிட்ட சொல்றேன். இது ஒரு அதிசயம் இல்லையா? மிகப்பெரிய கோடீஸ்வரர். என்ன ஆயுதத்தை கையில் எடுத்தோம்? ஒரு ஆயுதம் இல்ல. பெரியவர்களே, நம்ம இடத்து வாகின மக்களே, நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதம் எந்த ஆயுதமும் தேவையில்லை. முன்னுக்கு வருவதற்கு தர்மம் செய்யற எண்ணமும் பகவானை கையில பிடிக்கிற கரம் கொடுக்கிற எண்ணமும் இருந்தாவே நம்மளுடைய வளர்ச்சி நமக்கு தெரியாது. இதுவும் ஒரு அதிசயம் தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு அதிசயத்தை சொல்றேன். அரசாங்கம் ஒரு திட்டம் போட்டுச்சு. எந்த ஸ்கூல்லையும் அரசு நிதி உதவி பெறுகின்ற ஸ்கூல்ல இந்துக்கள் வழிபடுகின்ற கோயில்களினுடைய படங்களையோ சிலைகளையோ வைக்க கூடாது. அப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொடுக்கின்ற ரெகக்னிஷன் தடை செய்யப்படும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. உடனே நான் யார் பேர்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. மேல் அதிகாரியை பத்தி தான் நான் பேசுறேன். அங்கிருந்து வந்தாங்க, உட்கார்ந்து பேசினாங்க. உள்ளார வந்து சொன்னாங்க, பகவானுடைய 5-6 படத்தை வச்சிருந்தேன். அந்த 5-6 படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ரிமூவ் பண்ணுங்க சார் அப்படின்னாங்க. இப்படியே தான் சொன்னாங்க ஸ்டைல்ல. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பூரா ரிமூவ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கொரோனா வருகின்ற காலம். ரிமூவ் பண்ணுங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணுமே இல்ல, ஒரு சாதாரண குடிசையில நடத்திக்கிட்டே இருந்தேன், அவர் கட்டி கொடுத்தாரு, நீங்க என்ன சாதாரண ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படின்னு. அவர் காதுல உடனே உழுந்துச்சோ இல்லையோ தெரியாது. வாங்க வெளியே பேசலாம் அப்படின்ட்டாரு. பாத்துக்குங்க, ஒரு நிமிஷம் கூட அவனை அந்த அதிகாரியை உள்ளார உட்கார வச்சு பேசக்கூட சாமி விரும்பல. வாங்க வெளியே பேசணும்னு அவரே கூப்பிடுறாரு. சரி வாங்க. இது ஒரு அம்மா கிட்ட சொல்லல, இங்க இருக்கிற யாருடையுமே நான் இதை சொல்லல. சரி வாங்க பேசுவோம் அப்படின்னு வெளியில புளிய மரத்துக்கு கீழே உட்கார்ந்தோம். எந்த புளிய மரம்? புட்டபுரத்தில் ஒரு புளிய மரம் பேசணுமா? இப்போ இந்த புளிய மரத்தில் உட்கார்ந்து பேசுறோம். நீங்க என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னு. நீங்க அந்த படத்தை வைக்க நான் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி ரெகக்னிஷன் ரத்து பண்ணேன் சார். 13 ஆண்டு காலம் பாசி மணி வித்து நான் பிள்ளைகளை படிக்க வச்சேன். நீ ஒரு ரெகக்னிஷன் கொடுத்தா தான், நீ ஃபண்டு கொடுத்து தான் நடத்தணுங்கிறது சுப்பிரமணியனுக்கு இல்லை. ஆனா யார் கட்டி கொடுத்து என்னை நிரந்தரமா உட்கார வச்சாரோ அவர் படத்தை நீ ரிமூவ் பண்ண சொன்னீங்களே, இது ஒரு காலம் நடக்காது. நான் நடக்காதுன்னு சொன்னேன்னு உங்க அதிகாரிகிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு. நடந்துச்சு, காலங்கள் ஓடுச்சு. அவரும் 1 ஆண்டு காலம் இந்த விடுதியை சுத்தி சுத்தி வர வேண்டிய சூழலும் இருந்தது. ஆனா நம்ம ஸ்கூலுக்குள்ளார பகவான் அவரை விடவே இல்லை. 1 ஆண்டு கடந்த பிறகு அவரே டிரான்ஸ்ஃபர் ஆகி பள்ளி தொடங்கும், கொரோனா முடிஞ்சு பள்ளி தொடங்கும் போது அவரை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பள்ளி தொடங்க போகுது, வர போறாரு, இந்த பிரச்சனையை எப்படி நான் பகவான் அவங்க கிட்ட சொல்ல முடியும்? எவ்வளவு பெரிய ஃபண்டு, 1 கோடி அளவுக்கு சமுதாயத்துக்கு நிதி பண்ணியிருக்காங்க, படத்து மேட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? என்ன ஆனாலும் ஆகட்டும் அப்படின்னு மனசுல புதைச்சி வச்சிருந்தேன். நிர்வாகம் திறந்தது. 1ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறந்தோம். 1ஆம் தேதி எல்லா அதிகாரியும் விசிட்டுக்கு வர்றாங்க. ஆனா யார் ரிமூவ் பண்ண சொன்னாங்களோ அவர் மட்டும் வரல சார். ஏன் அவர் வரலன்னு நான் மெனக்கெட்டு போய் கேட்கிறேன். அவரை அரியலூர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அதிசயம் இல்லையா? நான் எதுக்கு இப்படி சொல்றேன்னா, நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை வைங்க, எது வேணாலும் நடக்கும். ஆண்கள் பெண்கள் அப்புறம் தொடர்ச்சியா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு தொடர்ச்சியா பிரச்சனை தீர்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பிரச்சனை இல்ல, ஆண்கள் பெண்கள் இருவரும் ஒரே இடத்துல படுக்கிறாங்க. அம்மா இது ஒரு கம்ப்ளைண்டா சொல்றாங்க, என்ன பண்ணலாமா அப்படின்னு. நீங்க பிரேயர் மட்டும் பண்ணுங்க, மற்றதை பார்த்துக்கோண்டாங்க. அதே மாதிரி பிரேயர் பண்ணணும். பிரேயருடைய விளைவு என்ன? இவ்வளவு பெரிய மாளிகை, மாநில தலைவர் கையால திறந்து வைத்து அவரோட சமமா உட்கார்ந்து பேச வேண்டிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அப்போ இதுவும் அதிசயம் இல்லையா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு காசு கஷ்டப்பட்ட ஆளு தினந்தோறுமே 200 பேர் 300 பேருக்கு இன்னைக்கு உணவு அளித்துக் கொண்டிருக்கின்றனே, அது யாரால கொடுத்துக்கிட்டே இருக்கோம்? நான் 10ல இருந்து 12 வயசு இருக்கும் போது கிடைத்த பிச்சையில தர்மம் செஞ்ச பாருங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு 100கணக்கான பேருக்கு உணவு அளித்துக்கிட்டு இருக்கோமே, இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் இல்லையா? சோ இது இப்ப நடைபெற்று விடுதி அதிசயம். இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற மிகப்பெரிய உதவி செஞ்சிருந்த சாய்ராம்
நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாமே நடக்கின்ற அதிசயம். இந்த அதிசயம் தொடருவதற்காக இந்த பகவான் சன்னதியிலேயே நான் வேண்டுதலிலே நிறைய பெற்றுக் கொண்டிருக்கேன். வேண்டியே நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வேண்டி வாங்கலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் கூட மாநில தலைவர் வந்திருக்கிறதுனால ஒரு சிறிய கோரிக்கையை வச்சிடுறேன். பெண் பிள்ளைகளுக்காக பெண்களுடைய இந்த விடுதி கட்டப்பட்டது. பெண் பிள்ளையுடைய நலனுக்காக அம்மா குரல் கொடுத்து எல்லாரும் சேர்ந்து பெண் பிள்ளைக்காக நீங்க தங்குவதற்கு விடுதி கட்டி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி, வரவேற்கிறோம். அதே சமயத்துல நாங்க ஆண் பிள்ளையும் இருக்கோம். அதனால ஆண்கள் மத்தியில பேசுறோம். ஆண்களுக்கும் நீங்க ஒரு விடுதியை கட்டி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். இன்னொரு கோரிக்கை, சமையல் கட்டு எங்ககிட்ட இல்லை. ஆனா நாங்க இங்க நாங்க பேசுறது தான். நான் ஒவ்வொருத்தருடையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் இவ்வளவு பெரிய நிர்வாகம் நடக்குது, இவ்வளவு பெரிய இது நடக்குது, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாம் பாபா நடத்துக்கிட்ட நாடகம். அதனால எது நடந்தாலும் அது பாபாவோட சார்ந்தது தான். எனக்கு எது நடந்தாலும் போனாலும் பாபாவோட சேர்ந்த ஒரு தடமான நம்பிக்கை இருக்கு. அதே போல சமையல் கட்டையும் தயவு செய்து நீங்களா கருணை கட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். கிராம மக்களுக்கு ஒண்ணு சொல்லுகிறேன், நரிக்கிறோம். ஏன்னா நம்ம சமுதாய மக்களுக்கு கேட்டுக்கிறேன், உங்களுக்காக பேசுறேன். நம்மளுடைய மாற்றம் கல்வியில மட்டும்தான். நீங்க வேற உங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் பாசி பண்ணிக்கோ, வீட்டுக்கு 4 வீடு கட்டி கொடுத்தியோ, 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் உங்களுக்கு கொடுத்தோ உங்களை முன்னேற்ற முடியாது. நான் அப்படியும் செஞ்சு பார்த்தாலு. ஆனா நம்மளுடைய மாற்றம் கல்வியில தான் காண முடியும். பல்வேறு நம்ம கண்ணுக்கு தெரியாதவர்கள் எல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோமா, இத்தனை பேர் இவ்வளவு கோடிக்கணக்கான பணம் கொடுத்து இவ்வளவு பெரிய பில்டிங் கொடுத்து நம்மளை உட்கார பண்ண பார்த்தோமா, கண்ணுக்கு தெரியாதவங்க நமக்கு உறவாளியா இல்ல. நாம யாருக்கு உறவாளி? நான் பகவானுக்கு உறவாளி ஆன உடனே பகவான் சொல்றாரு, எனக்கு நீ உறவாளி ஆன உடனே உனக்கு நான் எத்தனை உறவாளியை அனுப்புகிறேன் பார் அப்படின்னு சொல்லி பல்வேறு உறவாளிகளை அனுப்பி நமக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முறையா பிள்ளைகளுக்கு படிக்க வைங்க. இன்னொரு அதிசயத்தையும் சொல்லி நான் மறந்துட்டேன். நான் அவரை பார்க்காம பேசலாம், நிறைய பேசுவேன். ரமேஷ் பையன் முன்னாடி உட்காந்துட்டாரு, அதுதான் எனக்கு பிரச்சனையா போகும். இன்னொரு அதிசயம், 5ஆம் கிளாஸ் படித்தவர்கள் தமிழை ஒழுங்கா எழுத படிக்க தெரியாது இல்லையா? அது உண்மைதானே? 5ஆம் கிளாஸ் படித்தவர்கள் 5ஆம் கிளாஸ்ல டிஸ்கண்டினியூ ஆனவங்க தமிழ்ல ஒழுங்கா எழுத படிக்க தெரியாது. இதுல ஆங்கிலம் எங்க எழுதுவது? ஆனா நான் செய்து கொண்டிருந்த தர்மத்துல சரஸ்வதி அம்மா என்ன செஞ்சாங்க, என் நாவில இருந்து பிழை இல்லாம தமிழை நான் எழுதுவேன். நான் தமிழ் எழுதும் போது அந்த தமிழ்ல என்கிட்ட படிச்ச டீச்சர், என்கிட்ட இருக்கிற டீச்சரும் சரி, என்கிட்ட டபுள் டிகிரி படிச்சவங்களும் சரி, நான் உன்னை எழுதி கொடுத்துட்டா அதை கரெக்ஷன் பார்த்தாங்கன்னா ஒரு பிழை 2 பிழையும் பார்க்க மாட்டாங்க. இது ஒரு அதிசயம். அதே போல இந்த சமுதாயத்தை பழங்குடியினர் மக்கள் பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லி தொடர்ச்சியா டெல்லி போக இருப்பேன் நான். ஆனா 2 முறை மத்திய அமைச்சரவையில பாஸ் பண்ண பில்லு, பழங்குடியின மக்கள்ல சேர்க்கறதுக்கு பாஸ் பண்ண பில்லு நிலுவையில் இருக்கு. அந்த பில்லுக்காக போகும்போது ஆங்கிலத்திலே கடிதம் வரும். அந்த ஆங்கில கடிதத்தை இன்னொருத்தர் கொடுத்து படிப்பேன், அம்மா கிட்ட அனுப்புவேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புவாங்க. ரமேஷ் சாயிரம் கிட்ட கொடுப்பேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புவாங்க. பாஸ்கர் சாயிரம் அனுப்புவேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முயற்சி செஞ்ச, எனக்கு யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நானே படிச்சுக்குவேன், நானே எழுதுவேன். இது அதிசயம் இல்லையா? சோ இது போன்ற பல்வேறு அதிசயத்தை இறைவன் இங்கே காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். இங்கே வந்து வாழ்த்தினார்கள். மரியாதைக்குரிய ரத்னாகர் சார் அவர்கள் இந்த இடத்திலே வந்து வாழ்த்தியது, பல்வேறு விடுதிகள் இங்கே வர வேண்டும், நீங்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று அவர் வாழ்த்திய வாழ்த்து இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் கல்குவாரியிலே ஒரு சிலை பிழையை சொல்லிவிட்டேன். அந்த பிழை சொல்லவில்லை. அந்த கல்குவாரியிலே அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களுக்கு கூட ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. பகவான் அவரை இங்க அழைச்சிட்டு வந்தாரு. சார் ரத்னாகர் சார் வரும்போது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எனக்கும் சும்மா மக்களை கூப்பிட்டு போராட்டம் பண்றாரு உரிமைக்காக அப்படின்னு ஒரு சின்ன இனங்களுக்கு அவங்க வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. அவங்களை போய் கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. என்ன பகவான் ஏதோ நாடகம் நடத்துறாரு போல் இருக்கு, யாரை பிடிக்கலையோ அவரை போய் கூப்பிட்டு சொல்றாரு பகவான், இதை நான் என்னதான் செய்யறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீ பேசாம இருந்த தம்பி, எல்லா நாடகத்துக்கு நான் முடிவு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கலெக்டரை கூப்பிட்டு அந்த கலெக்டர் வந்து
வாழ்த்தி போக வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கிய மிகப்பெரிய மாகாணை வணங்கி இங்கே வருகை கொடுத்திருக்கின்ற உங்க அத்தனை பேருக்கும் சிரம் தாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் பேசினார் இல்லைங்களா, அதுலேருந்து ரொம்ப முக்கியமானது ஒரே ஒரு பாயிண்ட். என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், குழந்தைகளை தான் கேட்குறேன். அவர் சின்ன வயசுல தர்மம் பண்ணணும்னு நினைச்சார். அந்த ஒரே ஒரு நினைப்பு இத்தனை பேருக்கு தர்மங்களை சுவாமி வாரி வாரி வழங்கிட்டே இருக்கார். அது போல ஒரே ஒருத்தர் எப்படி நினைச்சா இது போல ஒரு பில்டிங்கே உருவாச்சுன்னா, ஒரு ஸ்கூல் உருவாகி அதில் ஒரு விடுதி உருவாகி ஹாஸ்டல் ஆகிக்கிறேன். நம்ம எல்லாரும், நீங்கள் எல்லாரும் எப்பவுமே மற்றவங்களுக்கு தான் தொண்டு செய்யணும், சர்வீஸ் செய்யணும், இதிலே இருக்கணும். அடுத்ததாக ரொம்ப தேங்க்ஸ் ஆயிரம் மைக்கை உடனே கொடுத்ததுக்கு. நம்ம பால விகாஸ் குரு ஜெயலட்சுமி அவர்கள், டாக்டர் ஜெயலட்சுமி அவர்கள் நம்மளோட பேச போகிறாங்க. அவங்கள பற்றி நான் நிறைய இன்ட்ரடக்ஷன் பண்ண தேவையில்லை. உங்களுடைய நலனுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்கணும். சாய்ராம். 5 வருடங்களுக்கு முன்னால் நான் என்ன பண்ணேன்னா, நான் டிபி கிட்டக்க ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். சுமார் 150 குழந்தைகள் 100 குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல நான் போய் கிளாஸ் எடுக்கணும், ஏதாவது ஒரு இடம் இருக்கான்னு சொன்னேன். அப்போ டிபி வந்துருச்சு, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, இன்னைக்கெல்லாம் ரெடியாக இருங்கன்னு. அப்போ டிசியாக இருந்தவங்க விஜயலட்சுமி மேடம் முன்னால் உட்காந்துருக்குறாங்க. அவங்க தான் என்னை கொண்டு வா உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு கையில் ஒரு மிட்டாய் கொடுத்து கூப்பிட்டு வர மாதிரி வராங்க வராங்க வராங்க. 42 கிலோமீட்டர் அப்படியே கூட்டிகிட்டே வந்தவொன்னு நான் சொன்னேன், விடாமல் விஜய் மிஸ்டர், நான் விஜய் மிஸ்னா நாங்கள் ரொம்ப பிரியமாக அழைப்போம். அவங்ககிட்ட சொல்லிகிட்டே வரேன், நான் வரமாட்டேன், இங்கே நான் வரமாட்டேன். 42 கிலோமீட்டர் என்ன கூப்பிட்டு வரீங்க நீங்கள், ஐயோ இன்னும் குறையலை 44 கிலோமீட்டர் அப்படியே வந்துட்டே இருந்தது. இவ்வளோ தூரத்தில் கொண்டு கிளாஸ் எடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இங்கே வந்தேன். 150 குழந்தைகளை பார்த்தாலே கிளாஸ் எடுக்க சொல்லணும். ஒரு குருவுக்கு எப்போவுமே ஒரு எண்ணம் இருக்கும். உடனே உட்காந்து நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். எடுக்க ஆரம்பித்ததோட சரி, அதுக்கப்புறமா இனிமேல் நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன்றது விஜய் மிஸ்டர் டேரெக்டாக ஷுவராக சொல்லிட்டேன். நான் அவங்களும் என்னை கம்பல் பண்ணல. ஓகே நீ ஃப்ரீடம் கொடுத்துட்டேன், உன் இஷ்டம்னா வான்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் என்ன செஞ்சேன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் அடுத்த வாரம் அதே வியாழக்கிழமை ஆன உடனே என்னையும் அறியாமல், நல்லா கேட்டுக்கோங்க, ஏதோ ஒரு தெய்வீக சக்தி என்னை கொண்டு இங்கு சேர்த்தது. நான் எப்படி வந்தேன்றது எனக்கு தெரியாது. இது எவ்வளவு ஈஸியாக வர முடியாது, பஸ்ஸில் ஏறி வர முடியாது. பஸ்ஸில் ஏறி வந்தால் கூட வெளியில் இறக்கிடுவாங்க. 4 கிலோமீட்டர் உள்ள நடந்து வரணும். அதெல்லாம் ஹியூமன்லி இம்பாசிபிள் நான் நினச்சவன். நான் உள்ள நானா இப்படியோ ஒரு காரில் ஒரு டிரைவரை எங்கேஜ் பண்ணிட்டு நான் இங்கே எடுக்க ஆரம்பித்தேன். எடுக்க ஆரம்பித்தது தான் எனக்கு தெரியும். தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தேன். மக்களே நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த குழந்தைகளுக்கு எங்கேயாவது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் கேட்டிருப்பீங்களா? 12 மாதமும் பள்ளிக்கூடம். 12 மாதம் பள்ளிக்கூடம்னு சொன்னால், நான் இங்கே வந்தவொன்னா சமுதாய கூடம், இங்கே வந்திருக்கிற டோனர்ஸ் எல்லாரும் ப்ளீஸ் ஹாவ் அ லுக் அட் சமுதாய கூடம். அங்கே காமன் ஒன்று இருக்குது, காமனாக இருக்குது. அது திருமண மண்டபம். அதில் என்னென்ன சுபத்துல எல்லாம் சைடில் பெயிண்ட் அடித்து கருப்பில் வச்சுருப்பாங்க. அதுலேயே 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் எல்லா குழந்தைகளையும் திரும்ப வச்சு, இந்த பக்கம் திரும்பினா 1ஆவது, இந்த பக்கம் திரும்பினா 2ஆவது, அந்த பக்கம் திரும்பினா 3ஆவது, இப்படி 8ஆவது வரைக்கும் கிளாஸ் எடுப்பாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. சரி அதில் தான் போய் நானும் கிளாஸ் எடுக்கணும். போனேன்னா என்னை பார்த்த உடனே குழந்தைகள் 4:15 மணி ஆகும், ஓட்டமாக ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அதுதான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. உடனே இந்த சுமர்தான்னு சொல்லிட்டு தலைவருடைய பொண்ணு போய் வீடு வீடாக நிஜமாவே ஷி யூஸ் டு புல் த சில்ட்ரன் கூட்டிட்டு வரதுக்குள்ள அந்த சமுதாய கூடத்தில் அப்படி குப்பையும் கூடமாக இருக்கும். அவ்வளத்தையும் கூட்டி 2 குழந்தைகளை வச்சு எல்லாத்தையும் ஒரு பக்கமாக தள்ளிட்டு, தேங்காய் எண்ணெய் சீப்புலேருந்து எல்லாத்தையும் கொண்டு பெரிய குழந்தைகளை வச்சு சின்ன குழந்தைகளுக்கு வாரி விட்டு நீட்டாக அப்பீரன்ஸ் எப்படி இருக்கணும், நிறைய டாக்டர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து இப்படியே அந்த குழந்தைகளை கொண்டுட்டு வந்துருக்கும் போது மே மாதமான அக்னி நட்சத்திரத்தில் அப்படி தொப்பலாம் நனைஞ்சிருவேன். அப்போ நான் தலைவர்கிட்ட சொல்லுவேன், இங்கே ஒன்றும் ஃபேனே இல்லையே, நான் ஃபேன் போடவான்னு. அம்மா போட்டுறாதீங்க, அதை அப்படியே பிடுங்கி கொண்டு போய் இவங்க விற்றுருவாங்க, அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது ஃபேன் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருந்தது. நான் அப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் கண்டினியூஸாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன்.
12 மாதம் பள்ளிக்கூடம். ஏன்னு சொன்னா ஒரு தடவை லீவு விட்டா உடனே குழந்தைங்க ஓடி போயிடுவாங்க, திருப்பி போய் பிள்ளைய பிடிச்சிட்டு வரணும் அவரு. அதனால லீவே விட மாட்டார், மொத்தமாக அப்படியே எடுத்துட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு நான் உட்காந்துருக்கும் போது திடீர்னு இப்போ அவர் சொன்னார் இல்லையா, கல்வியிலிருந்து கல்வியாளர்கள் அதாவது பெரியவங்கள்லாம் ஆஃபீஸர்ஸ்லாம் ஓடி வந்து அவங்க எல்லாம் தேவர் டாக்கிங் சம்திங், ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக இவர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. முகம் இத்துருண்டா எடுத்து என்கிட்ட வந்து சொன்னார், அம்மா அடுத்த வருஷம்லாம் பேசிக் கம்யூனிட்டிஸ் இங்கே வந்து குளிக்க சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, துணி துவைக்க தண்ணி கிடையாது, சோப்பு கிடையாது. 5 நாள் ஆன பிறகுதான் தினமும் குளிக்கும் ஒரு பழக்கம் இந்த குழந்தைகளுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் அந்த குழந்தைகிட்ட இப்போ இவ்வளவோ ஒரு டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. அந்த குழந்தைகிட்ட இருந்து விதவிதமான ஒரு வாசனைகள் வரும், அதனால எனக்கு சோர் த்ரோட் வரும். நான் அதெல்லாம் மாறி சுவாமி கிட்டக்க போய் உட்காந்து சுவாமியின் நான் இன்னைக்கு சொல்றேன், நம்மளுடைய வே ஆஃப் டீலிங் திங்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். சுவாமி சில சமயங்களில் பலான்னு ஒரு அரைஞ்சு தான் தன்னுடைய வழியை விடுவார். அது மாதிரி ஒன்று நடந்தது. இனிமேல் பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடிடுவாங்கன்னு சொல்லியாச்சு. ஐயோ இப்போ தானே போக ஆரம்பிச்சிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம், இந்த குழந்தைகளை மாற்றிட்டு இருக்கணும்னு நினைச்சேனே, இப்படி போய் அவன் சுவாமி இழுத்தே மூட வச்சுட்டாரு. ஃபுல்லாக இழுத்து மூட போகிறாங்கன்னும் போது ஐ ஃபெல்ட் எக்ஸ்ட்ரீம்லி பேட். சுவாமிகிட்ட போய், சுவாமி இது என்ன சுவாமி நீ கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் நினச்சிருந்தேன், ஏன் இப்படி கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி பிடுங்குற சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட நான் அழாத நாட்கள் கிடையாது. அப்போ போய் டிபிகிட்ட போய் டைரெக்டாக சொன்னோம், ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் நல்ல உள்ளங்கள் கொண்ட எங்களோட ஆர்கனைசேஷனோட இருக்கிற ஆட்கள் அவ்வளோ பேரும் எனக்கு அப்படி ஒரு பின்னால் ஒரு சப்போர்ட்டாக அமைந்திருந்தாங்க. நான் பேரை சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல்லாக பேசினாலும் அவங்க பேரை சொல்ல முடியாது, அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவங்க இல்லாமல் நான் இங்கே வந்து இந்த அளவுக்கு முன்னேற்றத்தை குழந்தைகள்கிட்ட கொண்டு வர முடியாது. அவங்க எல்லாரும் சேர்ந்து சரி நம்ம சுவாமிகிட்ட போவோம்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட போய் புட்டபர்த்திக்கு போனதை பற்றி அவர் சொன்னார். புட்டபர்த்திக்கு போய் நாங்கள் மனு போட்ட மாதிரி சுவாமிகிட்ட கெஞ்சி தரிசனம் கொடுக்க வச்சு சமாதி தரிசனம் வாங்கி கடைசியில் கல்பவருஷ மரத்தில் அவர் கட்டினார். அதன் விளைவாக கீழே வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன் 10,000 ரூபாய் தான் எங்கள் கையில் முதல் நாள் பூமி பூஜை போடும் போதே இருந்தது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது இங்கே யாருக்குமே தெரியாது. தைரியமாக 10,000 ரூபாய் வச்சு நாங்கள் பூமி பூஜை போட்டாச்சு. 6 மாதம் ஆச்சு, அது அப்படியே ஃபவுண்டேஷனோடு நின்று போச்சு. அப்போ வந்து ஃபவுண்டேஷனில் அப்படியே மரமாக முளைச்சிட்டு இருக்குது. நான் அதை பார்த்து சொன்னேன், ஐயோ எவ்வளோ லட்சம் ரூபாய் போயிடுச்சு இந்த ஃபவுண்டேஷன்லேயே, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், நிச்சயமாக நம்ம இது பில்டிங் வரப்போகிறது இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு சுவாமி கிட்ட நான் வேண்டி இருந்திருக்கேன். ஆனால் கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ சக்தி இருக்கின்றது. அதை ப்ரூவ் பண்ணுறது தான் இவங்க எல்லாரும் சொன்னாங்களே, ஓம் பூர் புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரச்சோதயாத்ன்றது இந்த குழந்தைகள் வாயில ஒவ்வொருத்தர் வாயிலையும் சரியா சொல்றாளான்னு பார்த்து செக் பண்ணி 150 குழந்தைகளும் காத்தால ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்லோகாஸ் அத்தனையும் சொல்லி அந்த காயத்ரியும் அவள் சொல்லி முடிச்சுட்டு அப்புறமா தான் கிளாஸுக்கு போவா. அதன் விளைவாகத்தான் இப்போ டிபி மென்ஷன் பண்ணார் இல்லையா, 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் அப்படியே பணம் எங்கிருந்து வந்ததுன்னே தெரியாது. சாயிரம் உண்மையா நான் சொல்றேன், எந்த மூலையில் இருந்தோ பணம் கொட்டுன்னு கொட்டி 45 லட்சம் 49 லட்சம் கனவுல கூட மனுஷனால் நினைக்க முடியாது. அந்த பகவான் சங்கல்பித்தாலே ஒழிய அவர் கொடுத்திருக்காரு இந்த பில்டிங், கீழே ஃபுல்லா கட்டியாச்சு. அப்போ நான் நினைச்சிருக்கேன், ஆஹா எப்பேற்பட்ட பகவான் நம்மளுக்கு அப்படியே ஃபேனுக்கு அடியில் நின்று கிளாஸ் எடுக்க வச்சிருக்காரு. இதையும் கூட பாக்கியம் நம்மளுக்கு என்ன லைஃப்ல இருக்க முடியும். அதுல என்னன்னா சேலத்துலேருந்து ஒருத்தர் வந்தார், அவர் வந்து அப்படியே சப்ளை ஈபியை வந்து கம்ப்ளீட்டா ஒரு சின்ன கொஞ்ச நாளைக்கு கூட நிற்க முடியாத படிக்கு அவர் யூபிஎஸ் போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அதனால இதுவே நிற்காது, கரண்டே நிற்காது. அப்போ என்ன அதிசயம், ரொம்ப அழகா கிளாஸ் போகும். எனக்கு தொண்டை ரொம்ப வலிக்கிறது ரொம்ப நாளையா கத்துறதுனால வந்து 4:30 மணிக்கு நான் வந்தேன்னா 1 hour ஐ வில் டேக் வேதா. அந்த வேதம் சொல்லி கொடுக்குற குழந்தைகள் எல்லாருக்கும் சொல்லி தர மாட்டேன், ஏன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது. அதை பற்றி ரொம்ப முக்கியமாக நான் இப்போ சொல்ல வேண்டும், பின்னால் இருக்கிற மக்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் குழந்தைகளுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் வேதம், 1 hour எடுப்பேன். அப்புறம் 1 hour குரூப் 1 பால விகாசம் சின்ன குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற குழந்தைகளுக்கு நான் 6th to 8th வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு நான் குரூப் 2 பால விகாசம் யூஸ்டு. அப்போ 3 hours ஆனோட வீட்டுக்கு போகும்போது 9 மணி மினிமம் தினமும் ஆகிடும். ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாளைக்கு. அடுத்தது என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு நான் இங்கே வரேன்,
அந்த குழந்தைகள் திடீர்னு வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. தலைவர் வந்து he used to sit at the behind me. நான் எனக்கு பின்னால் வந்து உட்கார்ந்து அவர் நான் என்ன நடத்துறேன்றதை அவர் கேட்பார். கேட்டுட்டு இருக்கும் போது நான் ஒரு நாளைக்கு வந்து இந்த குழந்தைகள் எல்லாரும் வந்து ஒரு 2 எஸ்பெஷலி பாய்ஸ் அவங்க எல்லாரும் அப்படி சண்டை போட்டு ஒருத்தரை குத்தி உருண்டுட்டு இருந்தாங்க. உடனே அவர் எனக்கு காமிச்சு, நீங்கள் எடுக்கிறீங்கல்ல 2 வருஷமாக கிளாஸ் எடுக்கிறீங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் ஒன்றுமே ஏறல, எப்படி குத்தி சண்டை போட்டுறாங்க, எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நம்ம செய்யும் வேலையை யாராவது குத்தி காமிச்சா நம்மளுக்கு இன்னும் ஈகோ இருக்குது, மனசுக்கு வேதனையாக இருந்தது. இது இங்கே மாத்திரம் எனக்கு நடக்கல. நான் எடுக்கக்கூடிய ஸ்கூலில் அவ்வளோ பேர்லேயும் அப்படித்தான். நான் ஸ்கூலுக்கு உள்ளுக்குள்ளே நுழையும் போது, கிளாஸுக்குள்ளே நுழையும் போது பில்டிங்கே இடிஞ்சு விடுற அளவுக்கு கத்துவாங்க. அப்போ அந்த டீச்சர்ஸ் கூட்டி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் 2 வருஷமா 3 வருஷமா கிளாஸ் எடுக்கிறீங்களா, என்ன மனமாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படிலாம் கேட்கும் போது நான் யூஸ் டு திங்க், நம்ம ஏன் சர்வீஸை விட்டு விலகிட்டா என்ன, நம்மளுக்கு வந்து வி ஆர் நாட், நான் வந்து இஃபெக்டிவாக அந்த குழந்தைகிட்ட மனமாற்றத்தை கொண்டு வர முடியலையேன்னு சொல்லிட்டு மனசில் ஒரு தவிப்பு. சுவாமி கிட்ட சொல்வேன், விலகிடவா, நான் சர்வீஸை விட்டு விலகிடவா, எனக்கு வேண்டாம், எனக்கு மனமாற்றம் கொண்டு வர முடியலையா, ஐ எம் டோட்டல் ஃபெயிலியர். அப்படியே மனசில் நினச்சி சுவாமிகிட்ட தினமும் அழுதுருக்கேன். நான் இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா சுவாமிகிட்ட கேட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு வந்து பதில் கிடைக்கும் எப்படியோ என்று நினைத்தால் ரேடியோ சாகி நான் கேட்குற பழக்கம் உண்டு. அதில் ஒரு குரு வந்து சுவாமி கிட்ட தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். அப்போ அந்த குரு சுவாமி கிட்ட கேட்டிருக்காங்க, சுவாமி நான் 30 குழந்தைகளை வச்சு கிளாஸ் எடுக்கிறேன், ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே கம்ப்ளைண்ட்ஸ் வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல சார். அப்போ சுவாமி அதுக்கு கொடுத்த பதில் என்னவென்றால், நீ வந்து கிளாஸ் எடுக்க வேண்டியது ஒன்றுதான் உன்னுடைய கடமை, அத்துடன் அதை நிறுத்திக்கொள். மாற்றத்தை மக்களிடம் கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்பேற்பட்ட ஆன்சர் பலான்னு கண்ணத்தில் விட்ட மாதிரி இருந்தது எனக்கு. சர்வீஸை நிறுத்திக்கிறேன்னு சொன்னா நிறுத்திக்கோ தாராளமா, நான் விட்டா எனக்கு அதுக்கப்புறம் சுவாமிக்கு எவ்வளவோ பேர் காத்துட்டு இருக்காங்க பண்றதுக்கு. நமக்குத்தான் சுவாமி வேணும். ஐயோ இப்படி நம்ம நினைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு சுவாமி இதோ ஆன்சர்ட் மை கொஸ்டின். நேராக வந்தேன் தலைவர்கிட்டக்க வந்து. அப்போ வந்து அவர் எப்போ ஆன்சர் கிடைச்சிருத்தோ நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இனிமேல் எந்த டீச்சர்ஸ் என்ன கேலி பண்ணானாலும் 100 குழந்தைகளில் 2 குழந்தைய நான் மனமாற்றம் அடைய செஞ்சால் கூட எனக்கு போகிறோம், அதை பற்றி நான் கவலையே படக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துடன் நான் இங்கே வந்து, அப்போ நிறைய எண்ணங்கள் நம்மளுக்கு வரும், கான்ஃபிடன்ஸ் வந்துடுத்தோம்னா. அப்போ வந்து தலைவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த குழந்தைகளுக்கு அசைவம் கொடுப்பதை நிறுத்தி விடுங்கள்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னா, அது முடியாதுமா, காலையில் அசைவம், மத்தியானம் அசைவம், ராத்திரி அசைவம், அது இல்லாமல் என்றால் வாழவே முடியாதுன்னு சொன்னார் அவர். நடப்பது, ஊறுவது, பறப்பது எல்லாத்தையும் அவ சாப்பிடுவா, சாப்பிடாது ஒண்ணுமே மிச்சம் கிடையாது. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், யானை வந்து என்ன சாப்பிட்டு வளருது? யானை எல்லாரும் பதில் சொல்லுங்க பாப்போம். சாய்ராம் சொல்லுப்பா, யானை எது சாப்பிடும்? யானை வந்து அசைவம் சாப்பிடுமா, இலை தழைகளை சாப்பிடுமா? ஹரிணி ஆன்சர் பண்ணு. இலையை சாப்பிட்டு வளருதா? எப்படி வளருது யானை? இலை தழைய சாப்பிடும். பதிலே பேசாம இருக்கக்கூடாது, நல்லா பதில் சொல்லு. அதெல்லாம் சாப்பிட்டு வளரக்கூடிய யானைக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கு? அதை வந்து சாதுவாக்கி கோவில்ல வச்சு அழகு பார்க்குறாங்களே மக்கள். இதே புலியை கொண்டு வந்து கோவில்ல வச்சு கும்பிடுறோமா? நம்ம கும்பிட முடியாது. புலி நம்மளை எல்லாரையும் அடிச்சு சாப்பிடணும். ஏன்னு அது மிருகங்களை சாப்பிட்டு வருது. அந்த யானைக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு. அப்போனா எந்த மிருகத்தை நாம் சாப்பிடுகிறோமோ அந்த மிருகத்தோட குவாலிட்டிஸ், குணங்கள் நம்மளுக்கு வந்துவிடும். அதனால தான் அந்த மிருகத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்றத எல்லாத்தையுமே தலைவரிடம் சொன்ன உடனே தலைவர் வந்து அது நிறுத்துங்க, படிக்கிற குழந்தைக்கு அவ்வளோ எனர்ஜி தேவையே இல்லை, சாத்வீக உணவை கொண்டு வாங்க. ஐயோ இது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் மேடம், நீங்கள் என்ன அம்மா இப்படிலாம் சொல்கிறீங்க? நீங்கள் அப்போ எனக்கு சப்சிடி கொடுக்கறதே அவங்க நிறுத்திடுவாங்கண்ணா. நீங்கள் போய் எல்லா ஆஃபீஸர்ஸ்டையும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அந்த பணத்தை நிறுத்த வேண்டாம். அந்த அதாவது அசைவம்னு சொல்லும் போது 1 கிலோ என்ன விலைன்றதை நீங்களே நிர்ணயிச்சுக்கோங்க. சீசனல் ஃப்ரூட்ஸ் இருக்கும், மாம்பழமோ ஆப்பிளோ ஆரஞ்சோ, அதை வந்து இந்த குழந்தைகளுக்கு அந்த விலைக்கு வாங்கி கொடுங்க. சாத்வீக குணம் வரும். இன்னுமே அடிச்சு பிடிச்சிட்டு இந்த குழந்தை விடுறாது. அப்போ நாங்கள் கலெக்டர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணுவேன். இவர் இங்கே உட்கார்ந்துருக்காரே, இவர் 5ஆவது படிச்சிருக்கார். தலைவரை சொல்றேன் நான், எனக்கு வந்து எவ்வளோ படித்தானாலும் என்ன சொல்லிக் கொள்கின்றேன், அந்த அனுபவத்தினால் உண்டாகக்கூடிய அறிவு எனக்கு இருக்காது. அவருக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கு. கலெக்டருக்கு ஈக்குவலாக உட்காந்து யூஸ் தான் அங்கே போய் உட்காந்து எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் வந்தாலும் எத்தனை இப்போ நீங்கள் நம்ம சொல்லுவோம் ஐடியில் வந்து
அந்த பெருமையெல்லாம் வேண்டாம். அவ்வளோ ரவுண்ட்ஸ் போய் கலெக்டர்கிட்ட வின் பண்ணி பேச்சை முடிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு கலெக்டர்கிட்ட, நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் கட்டாயமாக என் பிள்ளைங்களுக்கு அசைவம் கொடுக்க மாட்டேன். இப்போ தெரிகிறதா பகவான் வந்து ஒரு கூட்டத்தை மாற்ற வேண்டும் என்றால் யாரை பிடிப்பார் என்று. இதிலிருந்து கிளியரா இருக்கு எல்லாமே. அப்படியே மனமாற்றம் இவர் அடைந்தார். அப்போ அவர் சொல்லுவார், அம்மா எங்கள் குழந்தைங்களுக்கு ஆப்பிளையும் ஆரஞ்சையும் நான் கடையில் இருக்கிறதாம்மா என் பிள்ளைங்க பார்த்துருக்கு, ஒரு தரம் கூட அந்த ஆப்பிளை சாப்பிட்டதில்லம்மா. நான் இன்னைக்கு வரேன், அவ்வளோ பேருக்கும் ஆப்பிள் என்ன ஆரஞ்சு என்ன, சாய்ராம் எனக்கு ஆப்பிள். அந்த குதூகலத்தை பார்த்தாலே நம்மளுக்கு பொறுமை வாழ்க்கையில் நம்ம அப்படியே மனசில் வேதனையெல்லாம் பறந்து ஓடிடும். அந்த ஓடி வந்து சாய்ராம் எனக்கு ஆப்பிள் கொடுத்துருக்க, சுவாமி உனக்கு ஆப்பிள்லாம் கொடுத்துருக்காருப்பா, எவ்வளோ அதிர்ஷ்டம் பாரு. அவ்வளோ சந்தோஷம் அந்த குழந்தைகளுக்கு அதில் சாப்பிட்றதுல. கம்ப்ளீட்டாக எல்லா குழந்தைகளுக்கும் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு, அசைவத்தை நிறுத்திட்டா குழந்தைகள் எல்லாம் சைவமாக மாறிவிட்டது. இதுக்கு காரணம் அந்த பகவானே, அவருக்குத்தான் அத்தனை புகழும். நம்மளுக்கு அந்த சஜஷன் வரணும் அப்படின்ற தோன்ற வைப்பதும் அந்த கடவுளே. அடுத்து இன்னொன்று சொல்கிறேன், நான் அது வந்து பேச்சில் சொல்லும் போது மாணவிகளுக்காக விடுதி கட்டி கொடுத்துருக்காங்க, மாணவிகளுக்காக விடுதி கட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அடிக்கடி அவர் சொல்கிறாரு. தலைவர் மேலே அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம். ஏன்னு சொன்னா, இவர் விடுதி கட்டி கொடுக்கும் போது என்கிட்ட அவர் வந்து இங்கெல்லாம் போஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க, அந்த போஸ்டரில் மாணவிகள், நான் போடும் போதே நான் சொன்னேன் மாணவிகள் தான் போடணும்னு சொல்லி. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஒரு நாள் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போது குழந்தைகள்லாம் தூங்கி தூங்கி கீழே விழுந்தேன். ஒன்று ஏமா இப்படி தூங்கி விழுறீங்கன்னு, ஐயோ இந்த சைடு வழியாக சாரல் எல்லாம் அப்படியே வந்து விழுந்துச்சு சாயிராம், நாங்கள் ராத்திரி ஃபுல்லாக தூங்கலை. ஒரு நாளைக்கு 13 அடி உள்ள நாகப்பாம்பு உள்ளுக்குள்ள, எல்லாரும் நீங்கள் டோனர்ஸ் எல்லாரும் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க, இந்த இடம் கட்டி கொடுத்தது சுவாமி அப்படின்றத நான் சொல்லுது, ஊர்ஜிதப்படுத்துறது நான் எவ்வளோ எந்த அளவுக்கு உண்மைன்றதுக்கு சொல்கிறேன். நான் அதில் பெரிய பெரிய ஓட்டை இருக்கும், கொசு வந்து அப்படி அடையா அப்பிக்கொள்ளும், ராத்திரி குழந்தைகளால் தூங்க முடியாது. எங்கள் பிள்ளைங்களுக்கு கரோனாலேருந்து எதுவுமே வராதுமா, நீங்கள் கவலையப்படாதீங்க. கூட்டத்தில் போய் கேளுங்க, இந்தியா அளவிலேயே யாருக்குமே கொரோனா கிடையாது. அவர் அப்படி அடித்து பேசுவார் என்கிட்ட, ஐயோ மலேரியா வந்துடும், டெங்கு வந்துடும், அதெல்லாம் வரவே வராதுமா. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டு. நான் அடிக்கடி அவங்கள்ட்ட கேட்பேன், பிள்ளை பொன் குழந்தைகளை கொண்டு போய் அந்த இடத்துல படுக்க வைக்கிறீங்களே, கீழே இவ்வளோ பெரிய, இப்போ விடுதி வேணும் கேட்குறாரு, ஏன் பெஞ்செல்லாம் நகர்த்தி போட்டு அந்த இடத்துலேயே தூங்கலாமே குழந்தைகள். முன்னால அப்படிதான் தூங்கிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க எல்லாம். நான் அப்போ கேட்பேன், இதுக்கு பொன் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அதை கொண்டு போய் நீங்கள் இந்த இடத்துல படுக்க வச்சிருக்கீங்க. இந்த ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருக்கும், டைனிங் ஹால் அதுக்கு பேர், அந்த இடத்துல படுக்க வச்சிருக்கீங்க. ஆம்பளை பிள்ளைங்க அங்கே மாற்றுங்க, பொன் குழந்தைங்க இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொன்ன போத ஹி டோல் மீ எ ரீசன். பக்கத்தில் சுமர்தா என்னோட பொண்ணு இருக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனை எமர்ஜென்சின்னா உடனே ஓடி வந்து பார்த்துக்குவா. அங்கேக்கு இங்கேக்கு 5 நிமிஷம் தான் நடக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ். அது என்ன அவருக்கு பிடிவாதமோ, கட்டாயமாக அங்கே தான் பொன் குழந்தைகளை தூங்க வச்சிருந்தாரு அவர். பார்த்தேன் நான், இன்னமே விட்டுவான் சாய்ராம் எங்களுக்கு ராத்திரி தூங்கும் போது ரொம்ப பயமா இருக்கு, நாகப்பாம்பு வந்துடும். இவ்வளோ டெரோட இந்த குழந்தை தூங்கணுமா? சுவாமி கிட்டக்க மனு போட்ட அடுத்த நிமிஷம் சுவாமி சாங்ஷன் பண்ணிட்டார். 2 வருஷம் கொரோனானால இந்த இவ்வளவு நாள் இழுத்தது, இல்லாட்டி எப்போ இதை கட்டி முடிச்சிருக்க முடியும். அதனால மாணவிகளுக்குன்னு போடும் போது நான் அந்த போஸ்டர் சொன்னேன், மாணவிகளுக்கு விடுதினும் போது நான் சொன்னேன் மாணவிகளுக்குன்னு போடுங்க. ஏன்னா இங்கேயும் கொண்டு வந்து நீங்க மாணவர்களை படுக்க வச்சுட்டு ரொம்ப ப்ரொடெக்டடா வச்சிருவீங்க, மாணவிகளுக்கு தான் இதுன்றதுனால அதை போட சொன்னேன். அதான் அவர் அடிக்கடி மென்ஷன் பண்ணாரு. இன்னொன்று, மக்களே எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்காக சுவாமி செஞ்சது. இப்போ இது சமிதி ஆயிடுச்சு, அந்த பூஜை விளக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே நாங்கள் நகர்வலம் இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. நகர்வலம் போகும்போது இந்த ஊருக்குள்ளே நாங்கள் எல்லாரும் பாட்டு பாடிட்டு போகும்போது, முதல்ல போகும்போது எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்ததுன்றதுக்காக சொல்கிறேன். வெறும் சாக்கடை, அந்த சாக்கடை தாண்டி 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 பகவானுடைய படத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நாங்கள் நகர்ந்து போவோம். 2ஆந்திர நகர்வலம் போகும்போது இப்போ நீங்கள் அந்த படத்தில் பாருங்கள், கீழே வந்து பிளாட்ஃபார்ம் ப்ராப்பராக இருக்கும், எல்லா சாக்கடையும் அழிந்து விட்டது. இந்த ஊர் மக்களுக்காக சொல்லுகிறேன், இந்த ஊர் மக்களுக்கு ஓட்டு வீடெல்லாம் ஒட்டு வீடாக மாறிவிட்டது. எப்பேற்பட்ட ஒன்றை கொடுத்திருக்கிறார் பகவான். இதுக்கு மேல ஒண்ணு பேசுறதுக்கே இல்லை. மக்களுக்கும் சரி, ஏதோ ஒருத்தங்க வராங்க கார்ல, ஒவ்வொருத்தரமும் ஒரு நாளைக்கு பிள்ளைங்கள்ட்ட ஏதோ சொல்லிட்டு போறாங்க, அப்படித்தான் இவர்களுக்கு எண்ணம் இருந்தது. இன்னும் ஒரு அதிசயம் என்ன நடந்ததுன்னு சொல்றேன், அது வந்து தலைவருக்காக நான் சொல்வது. போன வருஷம் சுவாமியோட பர்த்டேயை ஒட்டி நவம்பர் 23 அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, 23 கொஞ்சம் முன்னால
வட்டவிருட்சம் சொல்லிட்டு அங்கே நம்மளுக்கு புட்டப்பருத்தியில் இருக்குது. நம்மளுக்கு புட்டப்பருத்தி போனவங்க எல்லாருக்கும் தெரியும், மற்றவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் ஆலமரம். அது சாதாரண ஆலமரம் இல்லை. அந்த ஆலமரத்துக்கு அடியில் சுவாமி செப்புத்தகடெல்லாம் போட்டு அதை தியானம் பண்ணால் நல்ல ஆன்மீக முன்னேற்றம் வரும், மனதுக்கு அமைதி கிடைக்கும் சொல்லி வச்சுருக்காரு. அந்த ஆலமரத்தை கொஞ்சம் கொஞ்சம் கண்ணா ஏற்படுத்தி அந்த கண்ணை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வரும்போது எத்தனை ஆலமரம் நம்மளுக்கு வேண்டும் என்று டிபி ஒரு நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். எதுக்கு என்ன கேட்குறீங்கன்னா, உங்கள் சமயத்தை நரிக்குறவா காலனிக்கு எவ்வளோ ஆலமரம் வேணும். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு உடனே தலைவருக்கு நான் ஃபோன் பண்ண போது, இங்கே அவர் இருக்கிறார், அவர் இல்லை என்று மட்டும் சொல்ல வேண்டும். அவர் இருக்காரு. அவர் அவர்கிட்ட நான் கேட்டேன், ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆமாம்மா ஆலமரத்தை மாத்திரம் இங்கே கொண்டு வந்துடாதீங்க. ஐயோ இது சாதாரண ஆலமரம் இல்லைங்க, இது புனிதமான ஆலமரம், இதை நீங்கள் வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எவ்வளவு சொன்னாலும் he was not convinced. சரி நான் சொன்னேன், 1/2 ஏக்கரை முழுங்கிருமா அது உங்களுக்கு தெரியாது. நீங்களும் இருக்கோமா இல்லையோ அந்த இடத்துல ஃபுல்லாக ஆலமரமாக வந்துடும். இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, வாஸ்துப்படி ஆலமரத்தெல்லாம் உள்ளுக்குள்ள நடவே கூடாது. வாஸ்துவுக்கெல்லாம் தாண்டியவர் பகவான் என்பதை அவருக்கு உணர்த்த வேண்டுமே. எப்படித்தான் உணர்த்துவது? எவ்வளவு சொல்லியும் அவர் மனம் மாறவில்லை. ஒன்று சொல்லி ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள் சைலம், மனமாற்றத்தை கொண்டு வருவது கட்டாயமாக பகவான் தான், மனிதர்களால் கொண்டு வர முடியாது. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டு கடைசியில் நான் எங்களோட தலைவர் டிபி கிட்டக்க நான் சொல்லிட்டேன், இல்லை இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்வின்ஸ் ஹிம். இனிமே அவரை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. அவர் 1000 ரீசன் சொல்றார். அப்போ நான் கேட்டேன், ஊர் மக்கள்கிட்ட ஒரே ஒரு மரம் அந்த பக்கம் நடுவோமே, ஆல்ரெடி நீங்கள் நிறைய மரம் நட்டுட்டீங்கம்மா, அந்த மரத்தை எல்லாரும் சாலை போடுறோம் புடிக்கி போட்டு போயிட்டாங்க. என்ன எது சொன்னாலும் முடியாது நெகட்டிவ்லி ஹி வாஸ் ஆர்கிங். சரி இனிமே நம்ம என்ன பண்ணுவதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் அப்படியே ஒரு மரம் கூட வேண்டாமே வேண்டாம். சுவாமி உங்களுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு, அதில் ஒரு மரத்துக்கும் உங்களுக்கு இடம் தர மனசு இல்லையானா அதுக்கும் அவர் மூவ் பண்ணவள அவர் அவ்வளோ ஈஸியாக மாற்றவே முடியாது. சரி விட்டுட்டேன்னு கொஞ்ச நாள் ஆன உடனே he had a dream. கனவில் பகவான் இவருக்கு பாத நமஸ்காரம் கொடுத்திருக்கிறார். அந்த பாத நமஸ்காரத்தில் இவருக்கு பாத நமஸ்காரம் சொல்றதில்ல, அம்மா திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அம்மா ஆலமரம்னார். ஆலமரத்தை பற்றி பேச்சே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த சமித்திஸ் அவ்வளோ ஆசைப்பட்டு ஆலமரத்தை எடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஆலமரம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். இல்லைம்மா ஆலமரம் அதை பற்றி பேச்சே கிடையாதுங்க, எதுக்கு அடிக்கடி அதே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. இல்லைம்மா எனக்கு ஒரு ஆலமரம் வேணுமா. சரி எதுக்கு திடீர்னு எப்படி உங்கள்கிட்ட இப்படி ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது என்று கேட்க உடனே அவர் சொல்றாரு, நேற்றுக்கு எனக்கு கனவுல சுவாமி வந்தாருமா, எனக்கு பாத நமஸ்காரம் கொடுத்தாருன்றதுக்கு மேலே அவர் சொல்ல விழுந்து கும்பிட சொன்னாருமா, எனக்கு கையில விபூதி கொடுத்தாருமா. அவ்வளவுதான், சுவாமி மறைந்தே விட்டார். என்ன போல அப்படி நாயா பேயா கெஞ்சி கதறவே இல்லை. ஒரே செகண்ட்ல மனசை மாத்திட்டு போயிட்டார். அடுத்த நாளைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஆலமரத்தை கொண்டு வாங்க. அந்த ஆலமரத்தை கொண்டு வரும்போதையும் சரின்னு சொல்லி ஆலமரத்தை சுவாமி ஒரு நட்சத்திர பர்த்டே அன்னைக்கு இங்க கொண்டு நடனம் பிளான் பண்ணோம். மழை கொட்டுன்னு கொட்டுறது. அதுக்கு தோண்டி வச்ச பள்ளத்துல ஃபுல்லா தண்ணி ரொம்ப எடுத்தோம். அப்படியே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சுவாமி கொஞ்ச நாளையாவது மழை நின்னா தேவையில்லையே நினைச்சுட்டு இருக்கும் போது அந்த 10 நிமிடங்கள் மழையே இல்லாமல் நின்றது. உடனே ஓடி போய் ஆலமரத்தை நான் டிபி 2 பேரும் சேர்ந்து ஊனி வச்சுட்டோம். தலைவரும் சேர்ந்து ஊனி வச்சாரு. இன்னைக்கு அந்த ஆலமரம் நல்லா வளர்ந்துருக்கு. எல்லாரும் போகும்போது அந்த வட்ட விருட்சத்தை பார்த்துட்டு போகும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்பேற்பட்ட மாற்றங்களை எல்லா மனுஷங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு காரணம் பகவான். இந்த 2 பில்டிங் கட்டி கொடுத்தது பகவான். அந்த பகவானுக்கு பின்னால் இருக்கிற மக்கள்கிட்ட நான் திருப்பி அப்பீல் பண்ணிக்கிறேன். விளக்கு பூஜை பண்ணும்போது கையில் விளக்கெல்லாம் கொண்டு போவீங்க, வீட்டில் வச்சு வேண்டிக்கோங்க, உங்க வீட்டிலும் மங்களங்கள் உண்டாகும் என்று சொல்லி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த அந்த பகவானுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நமது தலைவர் சுப்பிரமணிய சார் அவர்கள் சிறு அன்பளிப்பு வந்திருக்க எல்லாருக்கும் அதை போட்டு அடுத்ததாக நம்முடைய மாநில தலைவர் சுரேஷ் அவர்கள் நம்மளோட பேசுறீங்க. சார் எல்லாரும் ஒரு ஹம்பல் ரிக்வெஸ்ட்.
முட்டுப்பருத்தியில் பகவான் இருக்கிற இடத்துல பகவான் வந்து தன்னுடைய வாட்டர் ப்ராஜெக்டை ஆரம்பித்தார். கிராமங்களுக்கெல்லாம் தண்ணியே இல்லாமல் இருந்தது. குடிநீர் அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய இருப்பிடத்துக்கு விட்டு போகணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு பகவான் ஆரம்பித்த அந்த ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு ராயலசீமாங்கிற அந்த பெரிய மாவட்டத்திற்கே தண்ணி கொடுத்துட்ருக்கு. அப்படி அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் பொழுது தண்ணியெல்லாம் கிராமங்களுக்கு வந்துடுச்சு. அந்தந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சுவாமி கிட்ட வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? நன்றி சொல்ல வந்தாங்க. தர்ஷனில் எல்லா சுவாமி வரும்பொழுது எல்லா கிராமத்து வாசிகள்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த பக்கமாக பகவான் வரார். வந்த உடனே எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய டிசிப்ளின் அவங்க கடைப்பிடிக்க மாட்டாங்களே. பகவானை பார்த்த உடனே எல்லாம் ஒரு கரகோஷத்தோட சுவாமி ரொம்ப நன்றி சுவாமி, ரொம்ப நன்றி சுவாமியை கத்த ஆரம்பித்தாங்க. சுவாமி அங்கே நின்று அந்த கிராமத்து நிர்வாகிகள் பெரியவர்கள் கிட்ட போய் சொன்னார், நீங்கள் எதுக்காக என்ன தேங்க் பண்ணுறீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னா. ஏன் சுவாமி அப்படின்னா, உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அதுக்காக நான் தான் தேங்க் பண்ணணும் அப்படின்னா. இந்த பிரபஞ்சத்தையே படித்த பகவானே உங்களை தேங்க் பண்ணும்போது சத்யசாயி நிறுவனம் இன்னைக்கு இத்தருணத்தில் அவருடைய நன்றியை, நம்ம ஆர்கனைசேஷனோட நன்றியை உங்கள் மக்களுக்கு எல்லாமே நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். குழந்தைகள்லாம் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நாமெல்லாம் சாமி கும்பிட்றோம் இல்லையா? சாமி கும்பிடும்போது நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரே பொறாமையாக இருந்தது உங்களுக்கு தலைவர் பேசும்போது. அவர் சாமிக்கு எதெல்லாம் கேட்டாரோ அதெல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் நாம கேட்கும்போது மட்டும் சாமி நமக்கு தரவே மாட்டேங்கிறார். கரெக்டு தானே? அது ஏன் தெரியுமா? ஏன்னு யாருக்கு பதில் தெரியுதா கை தூக்குங்க. அதனால் யூ கேன் டேக் எனி லீனியன்சி யூ வாண்ட். உங்களுடைய தலைவர் பகவான்கிட்ட பிரார்த்திக்கும் போதெல்லாம் அவர் என்னதான் கேட்குறாரோ அதெல்லாம் பகவான் கொடுத்துட்டு இருந்தாராம். இன்னும் கூட கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் நம்மளுடைய கேஸ் பாருங்க, எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்? சொல்லுங்க செய்யலாம். நீங்க பேசக்கூடாது, குழந்தைங்க தான் பேசணும். உங்க முகத்தை பார்த்தா பதில் தெரிகிற மாதிரி இருக்கு. அதனால நீங்க பேசக்கூடாது. எது சரியோ அதுவே பகவான் கரெக்டா செய்வார். அதனால நாங்க கேட்கறது பகவான் செய்வார். நான் கேட்கறது எனக்கு சரியில்லாம தோணுது. நான் பகவானுக்கு கேட்கும்போது எனக்கு இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட தான் நான் கேட்கிறேன். எனக்கு செய்ய மாட்டேங்கிறாரு. பகவானுக்கு தெரியும் நம்ம கேட்கறது சரி. நம்மள ஒருத்தவங்க அடிச்சாதான் நம்ம தவறு என்னன்னு தெரியுன்ற மாதிரி அவரு. நீங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, பகவானுக்கு நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பகவானுக்கு தெரியும். அதனால பகவான் நமக்கு நல்லது மட்டும் அருள் பாலிக்கிறார். கெட்டது நம்ம கேட்டு நமக்கு கெடுதல் சாமி நினைச்சிட்டாங்கன்னா அது கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. கரெக்டா? வேற ஏதாவது பதில் இருக்கா? ஓகே, ஜாஸ்தி டிலே பண்ண விரும்பல. ரொம்ப ரொம்ப சிம்பிள்மா. அவர் கேட்டதெல்லாம் தனக்காக கேட்கல, மற்றவங்களுக்காக பயனடையணும்னு கேட்டார். அதனால பகவான் வந்து உடனே அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நாமளும் மற்றவங்களுக்காக ப்ரே பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு அது ஒரே ஆரம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களும் நல்லா படிச்சுட்டு சிறப்பான பணிகள் கிடைக்கணும். அம்மா சொன்ன மாதிரி கலெக்டராகவோ மினிஸ்டராகவோ ஏன் பிரசிடெண்ட்டாகவோ கூட வரணும் அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிட்டு அடுத்த கோரிக்கையும் உங்கள் தலைவர் வச்சிருக்கார். திரு ரத்னாகர் சாரம் ஒரு முன்னுதாரணமாக இருந்து எந்த பதிலை சொன்னாரோ அதையே நானும் ஃபாலோ பண்ணி பகவானோட சரணத்திலேயே உங்களுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன். சீக்கிரம் பகவான் அதை அருள் பாலிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில்
கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். ஜெய் சாய்ராம். சார், அவங்க நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் வரதன் சாய்ராம் நம்மளிடம் ஒரு நிமிஷம் பேசுவார். ஓம் ஸ்ரீ சாய்ராம். அங்கிங்கெனாதபடி சர்வ வியாபியாகவும் நம் ஹிருதயவாசியாகவும் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பகவான் பாபாவாருவின் பொற்பாத கமலங்களில் நம் அனைவரின் சார்பாக கோடானு கோடி வந்தனங்களை அன்புடனும் பணிவுடனும் உங்கள் அனைவரின் சார்பாக சமர்ப்பித்துக் கொள்கிறேன். சாய்ராம். எனக்கு முன்பாக பேசியவர்கள் எல்லாம் இந்த மலையப்ப நகர் நரிக்குருவர் பள்ளியினுடைய தொடக்க காலத்திலிருந்து நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து கூறினார்கள். அதையே நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பவில்லை. என்னை பொறுத்த மட்டில் 2018ஆம் ஆண்டு இங்கே இந்த பள்ளியை நம்முடைய சத்யசாயி மத்திய அறக்கட்டளையின் இப்போது தலைவராக இருந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ரத்னாகர் சாய்ராம் அவர்கள் இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை முன்னிலை வகுத்து நடத்தி கொடுத்தார்கள். அந்த நிகழ்ச்சி தான் எனக்கு நினைவிற்கு வருகிறது. அதற்கு அடுத்த பிறகு நான் இங்கே வருவதற்காக திருச்சியிலிருந்து வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு எண்ணம் தோன்றியது. பகவான் ஏன் திருச்சியிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கிராமத்தை தேர்வு செய்தார் என்றால் அதற்கு உரிய சாட்சிபூர்வமான விஷயங்கள்லாம் சொன்னார்கள். அவருடைய பக்தி, பகவானிடத்தில் வைத்த பிரார்த்தனை எல்லாம். என்னை பொறுத்த மட்டில் அடியனுக்கு தோன்றுவதெல்லாம் பகவானுக்கு உலகத்திலே மனித பிரிவுகள் எடுத்த அனைவரும் சமமாக கருதுவார்கள். அவருடைய வார்த்தைகளிலே there is only one religion, the religion of love. There is only one caste, the caste of humanity in the world. ஆகவே சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட இப்பழங்குடியினருக்கு பகவானை பொறுத்தவரையில் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் மனித இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற கோணத்திலே சத்யசாயி சேவா நிறுவனங்கள் மூலமாக இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சேவை பணி, கல்வி பணி நடக்க வேண்டும் என்பது அவருடைய சங்கல்பம். பகவானுக்கு மிகவும் பிடித்தமானது இப்படிப்பட்ட பழங்குடியின மக்கள் மனமாற்றம் அடைந்து அவர்கள் ஒரு நல்ல ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து பகவானிடத்தில் நீங்கா இடம் பெற வேண்டும் என்பதுதான். இதே விதமான ஒரு பழங்குடியின மக்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே கரசங்கால் என்கின்ற ஒரு ஊரிலே இருளர் குடிமக்கள், அவர்களும் உங்களைப் போல்தான் இருந்தார்கள். அம்மை டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள் பேசினார்கள். ஜெயலட்சுமி அவர்கள் எப்படியெல்லாம் இந்த குழந்தைகளை தற்சமயம் வரைக்கும் மாற்றி இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக சொன்னார்கள். அதே விதமான மனப்பான்மை கொண்ட குருமார்கள் அந்த கரசங்கால் கிராமத்திலே
இருந்த இருளர் குடிமக்களை எல்லாம் சந்தித்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து உங்களைப் போல ஒரு பால விகாஸ் வகுப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி அதனுடைய நல்ல விளைவு என்னவாக இருந்தது என்றால் அந்த குழந்தைகள் எல்லாம் மிகவும் சுத்தமாக வேதம் சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்றப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, பகவான் வாழ்ந்த காலத்திலே புட்டபர்த்திக்கு சென்று குருவந்தாலிலே பகவான் முன்னிலையிலே வேதம் சொல்லி பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இப்படி உங்களுக்காக குருமார்கள் அவருடைய நேரத்தை எல்லாம் உங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய நல்வாழ்விற்காக இப்படி சிறமேற்கொண்டு பணி செய்து வருகிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் நல்ல கோணத்தில் ஏற்று முழுமையாக நல்ல மனம் மாறி சிறந்த குழந்தைகளாக ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி செல்ல பகவான் அருள்பாலிக்க வேண்டும் என்று நம் அனைவரின் சார்பாக பகவானிடத்திலே பிரார்த்தனை செய்து வாய்ப்பு கொடுத்த பகவானுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜெய் சாய்ராம். சாய்ராம். இந்த ரெண்டு வைபவம் இன்றைக்கும் நாளை நடக்கவிருக்கக்கூடிய அந்த வைபவம் சம்பந்தமாக நூல் ஒன்று வெளியிட உள்ளோம். நேற்றே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து இந்த நரிக்கரோர் சம்மதம் எப்படி வந்தோம் ஆரம்பத்துலேருந்து இன்றைய நிலவரம் வரைக்கும் ஃபுல்லாக இதில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி எங்கள் சர்ச்சை ஆன்மீக மையம் அருணா நகர் அதோட எப்படி கட்டணுன்ற டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. இதை நான் வந்து நம்ம எஸ்பி அவர்களை நம்ம தலைவர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாடுபட்டவர்கள் வந்து ஒரு சில பேர் அன்சங் வாரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய வாரியராக இருப்பான், அவங்களை பற்றி மக்களுக்கு சம்மதம் தெரியாது. சிலருக்கு வந்து சிலரோட இதுதான் ஹைலைட் ஆகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கட்டிடத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு கூடத்துக்கு மிகவும் தன்னுடைய உடல் பொருள் ஆவின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு வந்து நமக்காக வந்து சேர்ந்தக்குள்ள ஒரு 4 பேரை வந்து சாமியின் சார்பாக கௌரவிக்க விரும்புகிறேன். அவங்க கடமையை செஞ்சுருக்காங்க, அன்பால் செஞ்சுருக்கிறாங்க. அதில் முதல் நபர் யாருன்னா அவர் நம்ம இன்ஜினியர் சிவந்திராஜ். இந்த ப்ராஜெக்ட் வந்து 80 லட்சம் ரூபா ப்ராஜெக்டு செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் அவரோட கைங்கரியம் என்ன அப்படின்னா, ஒரு பைசா கூட அவர் இன்ஜினியர் சார்ஜஸ் வாங்கவில்லை. ஒரு சாதா இன்ஜினியர் கூட்டா சதுரடி இவ்வளோ ரூபான்னு கனெக்ட் பண்ணாலே 1 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடும் ப்ராஜெக்ட். ஆனால் ஒரு பைசா வாங்காமல் அங்கேருந்து வந்து சூப்பர்வைஸ் பண்ணி காஸ்ட் ப்ரைஸ், அந்த கொத்தனாருக்கு சித்தாளுக்கு என்ன காஸ்ட் ப்ரைஸ் அது அப்படியே வாங்கி அப்படியே கொடுப்பாரு. இந்த மந்திருக்கும் அப்படி தான் கட்டணும். அது என்ன அது செத்தால் கொத்தனாருக்கு இது வந்து கொடுக்குறாங்களோ அந்த நான் தான் அக்கௌண்ட்ஸ் எழுதுறதுனால எனக்கு தெரியும். காஸ்ட் ப்ரைஸ் 500 ரூபா அவ்வளோதான். இட்ஸ் நாட் சார்ஜ் அ சிங்கிள் ப்ரைஸ். அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பல லட்சம் ரூபா நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்டும் சரி நம்ம மந்திர் ப்ராஜெக்டும் சரி பல லட்சம் ரூபா நமக்கு வந்து ஒரு குறைச்சி கொடுத்துருக்கார் சுவாமி. அப்படின்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி வந்து சிவந்திராஜ் இன்ஜினியருக்கு. அவர் இங்கே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம பாஸ்கர் சாய்ராம் அவர் தலைவர் சொன்ன மாதிரி ஒரு பிஆர்ஓ மாதிரி
இந்த சமுதாய கூடத்துக்கு தேவையானது டோனர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணது எல்லாத்தையும் பற்றி சொல்லி அவருக்கு எந்த நேரம் இந்த சமுதாய கூடத்துக்காக சொல்லுங்க ஃப்ரீயாக மாதிரி செயல்பட்டு அடுத்ததாக சார் இந்த பில்டிங் இந்த செகண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் நிறைய பேர் டோனர்ஸ் இருக்காங்க. அதில் முக்கியமாக இங்கே வந்திருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு மாத்திரம் டோனர்ஸுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கலாம். அப்படின்னு முக்கியமாக எல்லா டோனர்ஸுக்கும் நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு தான் கொடுக்கலாம்னு இருந்தோம். பட் இங்கே வந்திருக்காங்க வெளியூர் வந்து அவங்க இங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அதனால் நம்ம எஸ்பி சாராவையும் வரத சாராவையும் ஒரு 4 பேர் மாத்திரம் இங்கே அன்பளிப்பு கொடுத்தாங்க. பகவான் 3 ரூபங்களில் வருவார்னு இருக்கிறாங்க. 3வது ரூபம் மைசூர் மாண்டியாவில் வருவார்னு இருக்கிறாங்க. ஆனால் இறைவன் வந்து மறு உருவத்தில் நம்ம இனத்திற்காகவே எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு கிளாஸ் சொல்லுங்க. இறைவன் வந்து 3வது உருவம் வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வது உருவம் இப்போ எல்லாருமே இந்த டோனர்ஸ் தான் நம்மளுடைய பகவானுடைய மறு உருவங்கள். இவர்கள் மனிதர்கள் அல்ல, பகவானின் மறு உருவங்கள். இந்த மக்களுக்காக சேவை செய்கிறாங்க. எங்களுடைய ராமலிங்கம் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக சத்தியசாயின் மறு உருவங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ராமலிங்கம் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக எங்களுடைய குலதெய்வங்களாகிய மதுரை மீனாட்சி, மதுரை காளி மற்றும் எங்களுடைய பகவான் சத்யஸ்ரீ சாய்பாபாவின் மறு உருவங்களாகிய உங்கள் அனைவருக்கும் எந்த விதமான நோய் நொடி கவலை கஷ்டம் மனக்கவலைகள் இன்றி பூரண வாழ்வு மன தைரியத்துடன் வாழ்ந்து இதுபோல் நிறைய மக்களுக்கு இன்னும் சேவை செய்ய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். Mangalharati
உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.